ஐயா குரு வணக்கம் பாடிடலாங்கய்யா. ம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குருவடி சரணம். குருவே போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பீரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஓலிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீ குரவே நமக. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் மேற்கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்த அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவுகளை திக்கு நோக்கி தினனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இருந்திருக்கும் அடியார் பொதுமக்களின் திருவிடைகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டிக் கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையை தொடருவோமாக. நாம் இரண்டாம் தந்திரத்தில் கர்ப்பக்கிரியை என்ற தலைப்பில் இன்று 12வது பாடலை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். அம்மா பாடல் முதல் வரிய அழைப்புதல்லே போட்டுட்டாங்கம்மா, அவங்களுக்கு நன்றி. பதம் செய்யும் பால் வண்ணன் மேனி பகலோன், இதம் செய்யும் ஒத்துடல் எங்கும் போகுந்த, புதம் செய்யும் அங்கியின் கோபம் தனிப்பான், விதம் செய்யும் மாறே விதித்தொழிந்தானே. இதுல இரண்டு வகையான கருத்து சொல்லப்பட்டது. ஒண்ணு தர்மபுரத்துல அருணை வடிவேல் முதலியார் ஒரு மாதிரி எழுதியிருக்காரு. இரண்டாவது திருவாடுதுறை அவர்ல நம்முடைய சீனா தண்டபாணி தேசிகர் ஐயா அவர்கள் வேறு மாதிரி உரை செய்திருக்கின்றார்கள். நான் இரண்டு உரையுமே நான் உங்களுக்கு படிக்கின்றேன். அது உங்கள் ஆன்மாவுக்கு எது இயல்பாக இருக்கின்றதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பதம் செய்யும், பதம்னா சோறு பதமா ஆயிடுச்சா, சோறு வடிக்கலாமா அப்படின்னு சொல்லியா, அப்படின்னா பக்குவம் ஆயிடுச்சா, அந்த மாதிரி இது. அல்ல, ஆன்மாக்களை பக்குவப்படுத்துகின்ற, பதம் செய்கின்ற அல்லது பரிபாகப்படுத்துகின்ற பால் போலும் நிறமுடையவன். மேனி பகலோன், சூரியனுடைய மேனி எப்படி இருக்கும், அது உதிக்கிறப்ப செந்நிறமா இருக்கணுமா, அருணன் இந்திரன் திசை அணுகிறன் சொல்றோம் இல்லையா. சூரியனை போன்ற செந்நிற திருமேனி உடையவனாகிய அந்த இறைவன் இதம் செய்யும் ஒத்து உடல் எங்கும் புகுந்து, இந்த உடம்புக்கு எந்த அளவுக்கு ஹீட்டு கொடுத்தா, வெப்பம் கொடுத்தா எதமா இருக்குமோ, நம்ம உடம்புக்கெல்லாம் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லைங்களா. எனவே அந்த இன்பத்தை விளக்கின்ற உடல் எங்கும் நம் உடலுக்கு எந்த அளவுக்கு வெப்பம் கொடுத்தால் அது இன்பமாக இருக்குமோ,
மன்னிக்கணும். உடம்புக்கு வந்து அந்த எந்த அளவுக்கு வெப்பத்தை கொடுத்தால் அந்த உடம்பு வந்து இதமாக இருக்கணுமோ அந்த மாதிரி அந்த இன்பத்தை விளைக்கின்ற அந்த வெப்பம் உடல் எங்கும் ஒத்து பரவி, இந்த வெப்பம் வந்து உடம்புல எங்க இருக்கு அப்படின்னா நம்முடைய மூலாதாரத்துல தான் இருக்கு. ஔவையார் விநாயகர்ல பார்த்துப்பீங்க. மூலாதாரத்து மூன்றெழு கனலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே. அந்த மூல அக்கினி வந்து மூலாதாரத்தில் இருக்கின்றன. அந்த மூலம் வந்து எங்க இருக்கின்றதுன்னா அது கருவாய்க்கும் எருவாய்க்கும் நடை இருக்கு. இந்த எருவாய் வந்து நம்ம குதம்னு சொல்லுவோம். எனவே அந்த குதம் செய்யும் இந்த குதத்திலிருந்து கிளம்புகின்ற அங்கியின் அந்த தீயின் கோபம் தணிப்பான். அந்த வெப்பத்தை, அந்த கோபத்தை அல்லது கொடுமையை தணிப்பதற்காக பெருமான் என்ன செய்கின்றான்? அதை பல விதங்களை விதம் செய்யுமாறு அந்த வெப்பத்தை வந்து பல வகையாக வந்து தணிக்கின்றான். ஏன்னா அந்த மூல அக்கினி இருக்குங்களா, அந்த மூல அக்கினி தான் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். நம்ம வயசுல ஜடரா அக்கினின்னு ஒன்று இருக்கு. அதான் வந்து நம்மளை வந்து செரிக்க செய்கின்றது. இரண்டாவது வந்து கோப அக்கினி. கோபம் வந்து அதுவும் வந்து ஒரு நெருப்பு தான், அதுவும் வந்து வெப்பம்தான். வயசு காலத்துல வந்து மோகம் வந்துடுது. அந்த மோகமும் வந்து அந்த அக்னி தான். நம்ம மாதிரி வயசான காலத்துல ஞானத்தை தேடணுங்கிற வந்து அந்த ஞானமும் வந்து அக்னி தான். எல்லாமே அந்த அக்னி தான். அடுத்து மந்திர அக்னின்னு சொல்லுவாங்க. மந்திர ஜபம் நம்ம செய்யறோம் இல்லையா, 5 எழுத்து ஜபம் செய்யறீங்க இல்லையா, அந்த ஜபம் செய்யறப்ப ஒரு அக்னி உண்டாகும். அதுவும் வந்து அக்னி தான். சரி, மற்ற அக்னிக்கும் இந்த அக்னிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்து இது சுத்த உஷ்ணம், மத்தெல்லாம் வந்து அசுத்த உஷ்ணம். இப்போ மோக அக்னி அது வந்து அசுத்த உஷ்ணம். கோபம் வருதுதா அது வந்து அஸ்த உஷ்ணம். ஆனா இந்த ஞானம் வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து சுத்த உஷ்ணம். நம்ம என்ன பண்ணணும்? சுத்த உஷ்ணத்தை உடம்புல வந்து கலப்பணும், அசுத்த உஷ்ணத்தை வந்து நம்ம தரைக்கணும். ஆனா எல்லா உஷ்ணத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது வந்து அந்த மூல அக்கினி என்றது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. நான் இதுக்கு வந்து நம்முடைய தருமபுரம் பதிப்புல அருணை வடிவேல் முதலியார் வந்து அவர் எப்படி வந்து உரை செய்திருக்கின்றார்னா அது வேறு வகையா செய்திருக்கின்றார். இது பதம் செய்யும் பால் வண்ணன். இந்த பால் இடத்துல எது இருக்குது? அது வந்து சந்திரன். இதே நம்ம உடம்புல வந்து சந்திர நாடி அல்லது இடநாடி வந்து இடப்பக்கமா வந்து இயங்கிட்டு இருக்கு. அது உடம்ப வந்து குளிர்ச்சிப்படுத்து. அப்புறம் மேனி பகலோன், ரெண்டாவது சூரியன். சூரியன் வந்து நம்முடைய வலது மூக்கில் இருக்குது. வலது மூக்கில் நம்ம உடம்புக்கு தேவையான அந்த உஷ்ணத்தை வந்து கொடுக்கின்றது. எனவே என்ன பண்ணணும்? நமக்கு அந்த உஷ்ணமும் குளிர்ச்சியும் வந்து ரெண்டும் வந்து பேலன்ஸ் ஆகணும். அந்த பேலன்ஸ் ஆகிறது எது அப்படின்னா நடுவில் உள்ள அந்த சுழுமுனை நாடி. ஞானிகளுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்காது, ரொம்ப குளிர்ச்சியும் இருக்காது. அது இதம் செய்யும் ஒத்து உடல். எனவே இந்த சந்திர நாடி சூரிய நாடி அந்த இரண்டும் வந்து உடம்புக்கு இதம் செய்யும் ஒத்து உடல் புகுந்து எங்கும். ஆனா இவன் யோகி வந்து அவன் என்ன பண்றான்? அவன் வந்து அந்த மூலாதாரத்து அந்த கனலை உதம் செய்யும் அங்கின் அது வந்து கோபப்படக்கூடாது. அது கோபப்படாம அதை சாந்தப்படுத்தி விதம் செய்யுமாறு விதந்து ஒளிந்தானே. இந்த உடம்புக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து வெப்பம் வந்து வேண்டுமோ அது கூடவும் குறையக்கூடாது, குறையவும் கூடாது. எனவே அது மிகையாகவும் இருக்கக்கூடாது, குறையவும் கூடாது. அது என்ன செய்யணும்? அந்த அளவில் அமைக்குமாறு பெருமான் தான் அமைக்கின்றான். ஏற்கனவே முதல் தந்தத்துல பார்த்தோம். இந்த கடல்ல வந்து நிறைய நதிகள் வந்து கலக்கின்றது, நிறைய வந்து மழை நீர் வந்து பெறுகின்றது. அப்படி வந்து கடல் ஏன் வந்து அந்த அளவு மிகாமல் இருக்குன்னா அது உள்ளுக்குள்ள ஒரு அக்னி வச்சிருக்கான், வடாவமா அக்னி. நம்ம உடம்புலேயும் வந்து பெருமான் தான் இவற்றை வந்து அவன் வந்து பேலன்ஸ் செய்கின்றான், சமநிலை வந்து படுத்துகின்றான். எனவே இந்த கருவிற்கு வந்து ஸ்தூல தேகம் வந்து அமைந்து விட்டது. இந்த ஸ்தூல தேகம் அமைஞ்சப்பறம் ஆனா இந்த குழந்தை வந்து சுவாசிக்காது. குழந்தை என்ன பண்ணும்? தாயோட வயிற்றுல தான் கிடக்கும். அப்ப இதுக்கு வந்து அந்த பிராணசக்தி வந்து எப்படி போகும்? பிராணசக்தி வந்து அது தாயின் மூலமாக போகும். தாய் வந்து சுவாசிக்கிறாங்க இல்லையா? எனவே தாய் சுவாசிக்கும் போது அந்த சந்திரக்களாகிய அந்த இடது மூச்சு காற்று குளிர்ச்சி நிறைந்தது. அது வந்து சூரிய கலையோடு அது மாறுபடாமல், இந்த வெப்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரிய கலையோடு மாறுபடாமல் என்ன செய்கின்றது? அந்த குளவியின் அந்த குழந்தையின் உடல் முழுவதும் பரவி அதற்கு என்ன செய்கின்றது? அந்த வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் சமநிலை பண்ணி வளரச் செய்யும். இப்ப பார்க்கணும், வாத பித்த கபம்னு சித்தத்துல சொல்லுவாங்க, ஆயுர்வேதான்னு சொல்லுவாங்க. அதுல வந்து கபம்ங்கிறது குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது, பித்தம் என்பது அது சூட்டை கொடுக்கக்கூடியது. பித்த நோய்னா வாந்தி, குமட்டல், நெஞ்செரிச்சல் அது மாதிரி வரக்கூடியது. கபம்னா இந்த சளி மாதிரி கொடுக்கக்கூடியது. அந்த கபத்தோட தன்மை, கபத்தை கொடுக்கக்கூடிய அந்த இருக்கு இல்லையா, பால், தயிர், மோர், அதெல்லாம் என்ன செய்யும்? அது வந்து உடம்பை வந்து வளர்க்கும். அந்த வெப்பம் வந்து உடம்பை வந்து இயங்க செய்யும்.
எனவே அந்த வாத பித்த கபம் மூணுமே வந்து நமக்கு பேலன்ஸ் வந்தாகணும், சமநிலைப்படுத்தணும். அது போல பெருமான் வந்து என்ன செய்கின்றார், அந்த தாயினுடைய சூரிய கலையாகிய அந்த மூச்சு காற்றும் சந்திர கலையாகிய அந்த மூச்சு காற்றும் சென்று அந்த குழந்தையின் உடலில் வெப்பத்தை உண்டாக்கி என்ன செய்யும், அது வந்து அந்த சூரியன் வந்து உடம்பை அழியாமல் இருக்க செய்யும். சூரிய வெளிச்சம் இருந்தாதான் இந்த உடம்பு வந்து வளரும், அந்த கிருமிகள்லாம் வந்து வளராம இருக்கும். இந்த கிருமிகள்லாம் உடம்புலே வளர்க்கும். உடம்புல குறிப்பிட்ட அளவு வெப்பம் இருந்தாதான் கிருமிகள் வந்து வளராம இருக்கும். இப்ப செத்து போனோன்னு என்னாச்சு, இந்த உடம்புல வெப்பம் வந்து குறையுது. அப்ப கிருமிகள் வளர்ந்து என்ன செய்யுது, இந்த உடம்பு வந்து நார ஆரம்பிக்கின்றது. எனவே அந்த குறிப்பிட்ட அளவு வெப்பத்தை வந்து அழியாதிருக்குமாறு செய்வது யாருன்னா அது இந்த சிவபெருமான் தான். அவன் வந்து இந்த தாயின் மூலத்தில் உள்ள அந்த வெப்பம் மிக்கு இயலாமல் அவன் வந்து அந்த உடம்பில் அளவாக நிற்கும்படி செய்கின்றான் என்பது இந்த பாட்டுடைய கருத்து. எனவே இந்த குழந்தை வந்து சுவாசிக்காது. எனவே அந்த கருவில் நிற்கும் குழந்தைக்கு அந்த தாயின் மூச்சு தான் அந்த குழந்தைக்கு வந்து மூச்சாக இருந்து அந்த பிராண சக்தியை கொடுத்து அந்த தேகத்தை அழியாமல் இருக்க செய்கின்றது என்ற கருத்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 13வது பாடல். ஒளி பல செய்யும் வினையுற்ற நாளே வழி பல நீராட்டி வைத்தனு வாங்கி பலி பல செய்கின்ற பாச கருவை சுழி பல வாங்கி சுடாமல் வைத்தானே. எனவே ஒளி பல செய்யும், நீ ஒளிஞ்சு போனா நாசமா போன நம்ம சாபம் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அப்படின்னா வந்து நீ செத்துப்போ அந்த கருத்து தான் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த மரணம் வந்து ஒரு மரணமா அப்படின்னா பல மரணம், பல பிறவி எடுத்திருக்கோம், பல மரணங்களை நாம் வந்து அனுபவம் செய்திருக்கின்றோம். ஆனா ஒண்ணு கூட நம்முடைய ஞாபகத்துல வந்து இல்லை. ஏன்னா அது வந்து பெருமான் வந்து அந்த துறவரசத்துல மறைத்து விடுகின்றான். எனவே அந்த ஒளி பல செய்யும் மரணங்கள் பலவற்றை செய்கின்ற வினையுற்ற நாளே. ஏன் இந்த தேகம் வந்து எதனால வருது, தேகம் வந்து எதனால அழியுது, எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த வினையாகிய அந்த கண்மம் தான். அந்த வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய். நம்ம ஏதோ வினை இருக்கிறதுனாலதான் நமக்கு ஒரு தேகம் வந்து கிடைத்திருக்கின்றது. இந்த வினை நீங்கி விட்டால், பிராரப்த வினை நீக்கிவிட்டால் ஒரு நொடி கூட இந்த தேகம் வந்து நிலைத்து நிற்காது. எனவே மரணங்கள் பலவற்றை விளைவிக்கின்ற அந்த வினை பொருந்திய காலத்து வழி பல நீராட்டி வைத்து அணுவாங்கி. இப்ப வந்து உடம்பு வந்து அவன் இறந்து போயிட்டாங்கன்னா செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன பண்ணுவாங்க, அந்த உடம்ப வந்து குளிப்பாட்டுவாங்க. பல வகையாலும் வந்து நீரால் கங்கை நீர் இருக்கா, கங்கை நீரால் கழுவாங்க, ஆத்து நீரால் கழுவாங்க, குளத்து நீரால் கழுவாங்க. பல வகையான நீரை வந்து அங்கிருந்து எடுத்து வருவாங்க. அதுக்குள்ள சடங்குலாம் கிராமத்தில் உள்ளவங்க நல்லாவே தெரியும். இதே பல வகையால் வழி பல நீராட்டி பல வகையால் நீரால் கழுவி வைத்து எங்க வைப்பாங்க, அங்க வீட்டுல பெரும்பாலும் ஒரு தாழ்வாரம் இருக்கும், ஒரு நடை இருக்கும். அந்த நடையில தான் வைப்பாங்க. அந்த நடையில வந்து கிடத்தி அழு வாங்கி செத்து போட்டாங்கிறப்ப உட மனைவி மக்கள் அந்த சுற்றத்தார்கள் அவர்கள்லாம் வந்து ஏற்கனவே ஒரு பாட்டு பார்த்தோம் இல்லையா, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுத்திட்டு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வந்து கூடி ஒலிக்க அழுவார்கள். அது போல உறவினர்கள் அழுகின்ற அந்த செய்கிறோம் பழி பல செய்கின்ற பாச கருவை. நம்ம செஞ்சது பாவம் ஜாஸ்தியா புண்ணியம் ஜாஸ்தியானா நம்ம மனசாட்சியை கேட்டாலே தெரியும் நம்ம நிறைய பாவம் தான் செஞ்சிருக்கோம். எனவே அந்த பல பாவங்களை செய்கின்ற அந்த பாசத்தோடு கூடிய கருவை, பாசம்னா இந்த ஆணவம் கண்மம் மாயை இதனால் அழுந்திய அந்த கருவை, அந்த ஆன்மாவை சுழிபல வாங்கி அத சுடாமல் வைத்தானே. அத வினைச்சுளிகள் பலவற்றிலிருந்து எடுத்து காப்பாத்து அதை மழை வெப்பம், அந்த ஆணவ மல வெப்பம் தாக்காதவாறு அது காப்பாற்றினான். இதுதான் இந்த பத உரை. பல ஒளினா பல மரணங்கள், நம்ம ஏற்கனவே பல மரணங்களை நாம் வந்து அனுபவிச்சிருக்கிறோம். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் இல்லையா, அது மாதிரி இந்த வினைகள் வந்து இங்க சுழியாக உருவகம் செய்யப்படுகின்றது. பெருமான் வந்து சுடாமல் வைத்தானே, இப்ப ஒரு நெருப்பு பிடிச்சு நம்ம மேல சுடுது இல்லையா, அந்த மாதிரி இந்த மலவாதனை வந்து நம்ம சுடாதவாறு தாக்காதவாறு பெருமான் நம்மளை பாதுகாக்கின்றான் என்ற கருத்து வந்து இந்த பாட்டுல வந்து இங்க தண்டபாணி தேசிகரையா வந்து இதுக்கு வந்து செஞ்சிருக்காங்க. இவருக்கு வந்து தர்மபுரம் உரை அதில் பாக்குறேன். ஒளி பல செய்யும் வினையுற்ற நாளே, அந்த கருவினில் வந்து
வீழ்ந்த அந்த உயிர் என்ன செய்யும், அந்த இடத்திலேயே அது இறக்கும் ஊழ் இருந்ததுன்னு நினைச்சுங்க. ஒரு கரு உருவாயிடுச்சு, சந்தோஷமா இருக்காங்க, யூரின் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, அது பாசிட்டிவ்னு ஒரு வருது, ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க, அது குழந்தை வந்து 12 வாரம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த வீழ்ந்த உயிர் வந்து அது இறக்கும் ஊழ் இருந்ததுன்னா, அது ஒளிகின்ற ஊழ் இருந்ததுன்னா என்ன செய்வான், அந்த கருவை வந்து சிவபெருமான் வந்து அதை அழிந்து ஒளிய செய்வான். ஏற்கனவே சித்தியார் பாட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஆறும் வந்து கருவுள் பட்டது. இந்த ஆறு அவனுக்கு அது மரணம் இருந்ததுன்னா அந்த சிவபெருமான் வந்து அதை பல 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ 5 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ பெருமான் வந்து அதன் ஊழின்படி அதை அழிந்து ஒளிய செய்வான். அது மாதிரி அது பிறந்து வாழக்கூடிய அந்த விதி இருந்ததுன்னா என்ன செய்வான், அந்த பெருமான் வந்து இந்த தாய்க்கு நிறைய வியாதி வந்தாலும் சரி, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கீழே கீழே விழுந்துறாங்க, வயசுல வந்து அடிபட்டுடுது, இந்த புசங்காடை வந்து அடிச்சிடறான், அந்த மாதிரினால அந்த இடையூறுகள் பலவற்றால் அது தாக்கப்பட்டாலும் பெருமான் என்ன செய்கின்றான், அது பிறந்து வாழக்கூடிய அந்த ஊர் இருக்கின்றது. அப்போது பெருமான் வந்து அந்த கருவை வந்து பிறப்பதற்கு முன்பே அந்த இடைக்காலத்தில் ஏற்படுகின்ற அந்த ஊறுகளை துன்பங்களை களைந்து செய்வான். அது போல அது எப்படி இருக்கின்றது, அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்கன்னா, எப்படின்னா அந்த ஆற்றில வந்து நம்ம வந்து நீந்தி குளிச்சோம், நம்ம கிராமத்துல வளர்ந்துருக்கோம், ஆறு குளம் வாய்க்கால நம்ம நிறைய குளிச்சிருப்போம் அந்த காலத்துல. இப்ப வந்து குளிக்கிறது வாய்ப்பு இல்லை. அந்த ஆற்றில் வந்து நீராடுவது போலவும், அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த வக்கிய வச்சுக்கிட்டு அந்த காலத்துல வந்து சில வந்து தீயை வச்சு கொளுத்துவாங்க. அதே மாதிரி எரிகின்ற வைக்கோல் கோல் இருந்து அது வாங்கி சுடாது காப்பது போலவும், தாய் வயிற்றுல என்ன இருக்கு, அந்த நீருங்கிறது கர்ப்பப்பை சுத்தி நீர் இருக்கு இல்லையா, அந்த நீராலும் பக்கத்துல என்ன இருக்கு, அந்த மூல அக்கினி இருக்குது, அந்த நெருப்பாலும் அழியாமல் வந்து பெருமான் வந்து காப்பான். இதுவே நீரும் வந்து ஒரு பொருளை அளிக்கும், நெருப்பும் வந்து ஒரு பொருளை அளிக்கும். தாயின் வயிற்றுல வந்து குழந்தை சுத்தி நீர் இருக்கு, அந்த நீராலையும் குழந்தை அழியாமல் இருக்குது, அந்த நெருப்பு இருக்கின்றது, மூல நெருப்பு இருக்கின்றது, அதையாலும் பெருமான் வந்து அழியாமல் காப்பான் என்ற அந்த வித்தியாசமான கருத்தை வந்து இங்க அருணை வடிவேல் முதலியார் வந்து அவை பதிவு செய்கின்றார்கள். இதுதான் கருவினில் அழிவதாயும் கலிந்திராது அழிவதாயும் பரிணமத்து அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் என்று மாணிக்கவாசர் வந்து அந்த போற்றி திருவகள் வந்து அது கருவினிலே சில வந்து அழிஞ்சு போயிடும், அது கலிந்திராது அழியும் வரும், பரிணமித்து பிறந்து அழியும், குழந்தையா பிறந்து 2 மாசம் 3 மாசத்துல அழியும், 5 வயசு 6 வயசுல வந்து அழியும் என்று சொல்லுது. இது வந்து சித்தியார் பாட்டு. மாணிக்கவாசல போற்றி திரு சொல்லியிருக்காரு, நான் சொல்றது கருவினில் அழிவதாயும் கலிந்திடாது அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும். இது வந்து சிவஞான சுத்தியார்ல வந்து 2ஆம் சூத்திரத்துக்கு 93வது பாட்டுல வந்து நம்முடைய அருள்நந்தி சிவாச்சாரியார் வந்து கூறியிருக்கின்றார்கள். அடுத்து 14வது பாட்டு. சுக்கில நாடியில் தோன்றிய வெள்ளியும் அக்கிரமத்தை தோன்றும் அவ்வியோனையும் புக்கிடும் என் விரல் புறப்பட்டு நாள் வரல் அக்கரம் 8 என் சாணதுவாமே. சுக்கில நாடியில் தோன்றிய வெள்ளியும், இந்த தாயின் தந்தையின் உடல்ல வந்து அந்த சுக்கில நாடி என்கின்ற அந்த நாடி இருக்கின்றது, அந்த நாடியில் தோன்றுகின்ற அந்த வெண்மை நிறமான அந்த சுக்கிலம் என்ற அந்த விந்துவும் அக்கிரமத்தே தோன்றும் அவ்யோனியும், அந்த மாதிரி அந்த பெண்ணின் உடம்பில் தோன்றுகின்ற அந்த சிவப்பு நிறமான அந்த சுரோனிதமும் புக்கிடும் என் விரல் புறப்பட்டு நாள் விரல் அக்கரம் 8 என் சாணது ஆகுமே. அப்ப என்ன செய்யுது, இந்த அம்மா வந்து மூச்சு விடுறாங்க, அந்த மூச்சு என்ன செய்யுது, அது வந்து 12 அங்குலம் வந்து வெளில போனது, 8 அங்குலம் தான் உள்ள போகுது. இன்னும் ஒவ்வொரு மூச்சுக்கும் வந்து 4 அங்குலம் அல்லது 4 விளக்கடை வந்து நமக்கு நாசமாகின்றது. அப்ப என்ன பண்ணுது, அது 12 அங்குலம் போடுறது 8 அங்குலம் தான் உள்ள போகுது. இன்னும் வந்து 8 அங்குலம் போடுறதுனால அது வந்து 8 ஜானாக அந்த உடம்பு வந்து இருக்கின்றது என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல நம்முடைய திருவாடுதுறை ஆதிக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சுக்கில நாடி என்பது அந்த விந்து குழாய், அதன் வரக்கூடிய அந்த விந்து வந்து வெண்மை நிறமான அந்த ஆண் கரு வந்து குறிக்கும். யோனி என்பது அந்த சுரணிதமாகிய அந்த பெண் கருவை வந்து குறிக்கும். எனவே அது என் விரல் புட்டு. இது வந்து அக்கரம், அக்கரம்ங்கிறது இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க, அச்சரம், பஞ்சாட்சரம், பஞ்ச அக்கரம் சொல்லுவாங்க இல்லையா, மாதிரி 8 அக்கரம் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. 8 அக்கரம் என்ன,
நீங்க வந்து உண்மை விளக்கத்துல வந்து பார்த்திருப்பீங்க. இந்த பஞ்ச பூதங்களுக்கு வந்து 5 அக்கரங்கள் இருக்கின்றது. லம், வம், ரம், யம், ஹம். லம் என்பது மண்ணுக்கு உரியது, வம் என்பது நீருக்கு உரியது, ரம் என்பது நெருப்புக்கு உரியது, எம் என்பது காற்றுக்கு உரியது, ஹம் என்பது அந்த ஆகாசத்துக்கு உரியது. இனிமேல் லம், வம், ரம், எம், ஹம் என்கின்ற அந்த அந்த பஞ்சபூத அக்கரங்களும், அப்புறம் பிரணவத்தில் இருக்கு இல்லையா, பிரணவத்தை நம்ம ஓம்னு சொல்றோம். அதை 3ஆ பிரிச்சோம்னா அகாரம், உகாரம், மகாரம் அப்படிங்கிறப்ப 5 3 8 ஆயிடும். எனவே அந்த 8 அக்கரங்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே அதனாலதான் அந்த உடம்பு வந்து என்ஜான் உடம்பு ஆகுது. ஒவ்வொருத்தருக்கும் அவர் உடம்பு வந்து அவர்கள் கையால் வந்து 8 அங்குலம் இருக்கும் என்பது கணக்கும். எனவே இந்த பஞ்சபூதங்களுக்கு உண்டான அந்த 5 அச்சரங்கள். அப்புறம் அகாரம் என்பது சிவத்தை குறிக்கும், அதை நாதம் என்று சொல்வோம். உகாரம் என்பது அது விந்துவை குறிக்கும், அந்த சக்தி குறிக்கும். மகாரம் என்பது மாயை குறிக்கும். எனவே அந்த மகாரமாகிய மாயையும் கலந்து இந்த என்ஜான் உடம்பு உண்டாகின்றது என்று நம்முடைய தண்டபாணி தேசிகர் ஐயா வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இது அருணை வடிவேல் வந்து அது எப்படி பதிவு பண்றாரு அப்படின்னா, இந்த தந்தையுடைய வெண்துளி ஆகிய அந்த சுக்கிலமும், அது போன்று அக்கிரமத்தினா அது போன்று இந்த தாயின் செந்துளி தோன்றுகின்ற அந்த யோனியும் என்ன செய்கின்றது, 12 அங்குலமாகிய அந்த தாயின் மூச்சு காட்டில் 4 அங்குலம் வந்து வெளியே போய்விடுகின்றது. அது புகழ்ந்து விடுவதால் 8 அங்குலம் மட்டும்தான் உள்ள போகின்றது. எனவே அந்த கரு வந்து தன்னுடைய கையால் என்ஜான் அளவினதாக இருக்கும். எனவே இந்த உடம்பு என்ஜான் ஆவதற்கு இங்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று அவர் பதிவு செய்திருக்கின்றார். அடுத்து 15வது திருப்பாடல். போகத்துள்ளாங்கே புகுந்த புனிதனும் கோசத்துள்ளாகம் கொணர்ந்த கொடை தொழில் ஏகத்துள்ளாங்கே 2 8 3 5 மோகத்துள் அங்கொரு முட்டை செய்தானே. ஒரு பாட்டுல வந்து முட்டை செய்தானேன்னு நம்முடைய தர்மபுர பதிப்புல இருக்கு, மூட்டை செய்தானே என்ற திருவாவடுதுறை பதிப்புல வந்து இருக்கின்றன. உங்க புக்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துங்க. எனவே போகத்துள் ஆங்கே அந்த ஒருவன் ஆகிய அந்த ஆண்மகனும் ஒருத்தி ஆகிய அந்த பெண்ணும் சேர்ந்து இருவரும் போகம் செய்யும் போது, அந்த இன்ப நிகழ்ச்சி செய்யும் போது, அப்ப என்ன செய்கின்றது, அங்க தாயின் வயிற்றுக்குள்ள வந்து தந்தையின் வந்து விந்து பாய்கின்றது. அப்பொழுது அந்த கரு வந்து அது உருவாகின்றது. அந்த கருவை உருவாக்குவது இந்த உயிர் தான். அந்த உயிர் குழப்பு உயிர் கூட சேர்ந்து சிவபெருமானும் உள்ளே புகுகின்றான். எனவே அந்த கருவை தோற்றுவிக்க புகுந்த புனிதனும் புகுந்த அந்த சிவபெருமானும் கோசத்துள் ஆகம் கொணர்ந்த அந்த கொடை தொழில். கோசம் என்பது உடம்பை குறிக்கும். அந்த தாயின் கற்பப்பையினுள் ஒரு உடம்பை கொடுக்கிறார் இல்லையா, அந்த கொடுக்கறதுல அதுதான் பெரிய கொடை தொழில் என்று சொல்லுகிறார். கொணர்ந்த கொடை தொழில் கொடுப்பதுவாகிய அந்த கொடை தொழிலாலே ஏகத்துள் ஆங்காங்கே 2 8 3 5 மோகத்துள் அங்கொரு அது முட்டை செய்தானே. இந்த கோழி முட்டை பார்க்கிறோம், பறவைகள முட்டையெல்லாம் பார்க்கிறோம். அது வந்து பிண்டத்துக்கு அறிகுறியாக இருக்கின்றது. எனவே அந்த சுக்கிலம் சுரோனிதம் சேர்ந்து அவங்க என்ன செய்கின்றார்கள், கரு உருவாகின்றது. அந்த கருவுல வந்து முதல்ல 31 கருவிகளை வந்து பெருமான் வந்து படைக்கின்றார். 2 8 16 16 கூட 3 5 15 இதை சேர்த்தோம்னா 31 கருவிகள், 24 ஆன்ம தத்துவங்கள், 7 வித்யா தத்துவங்கள் ஆகிய ஒரு பிண்டத்தை, அந்த குழந்தை எப்படி இருக்கும், ஒரு பிண்டம் மாதிரி ஒரு சதை பிண்டமாக தான் இருக்கும் என்று சொல்கின்றார்கள். அந்த மோகம் என்பது அதை மோகினி என்று சொல்கின்றார்கள். மோகினி என்பது அந்த அசுத்த மாயை குறிக்கும். இந்த அசுத்த மாயிலிருந்து நம்ம பிரகிருதி மாயை வந்து தோன்றுகின்றது என்று சொல்லுகின்றார்கள். இதனால் என்ன செய்யல, நம்ம சரீரத்தை வந்து 3ஆ பிரிக்கிறோம், 5ஆ பிரிக்கிறோம், அந்த மாதிரி 2ஆவும் பிரிக்கிறாங்க. 2ஆ பிரிக்கிறது என்ன, பரசரீரம் அபரசரீரம். அபரசரீரம்னா அது செத்து போகக்கூடிய இந்த ஸ்தூல உடம்பு. அபரக்கிரியை செஞ்ச கர்மாதி செய்யறோம் அப்படின்னா இந்த ஸ்தூல உடம்புக்கு தான் நம்ம வந்து செய்யறோம். எனவே இந்த ஸ்தூல உடம்பு வந்து அபரசரீரம் என்று சொல்லப்படும். பாக்கி அந்த 4ம் வந்து என்ன சொல்லப்படும், அதுல வந்து அது பரசரீரம், மேலான சரீரம். இந்த ஸ்தூல சரீரம் மட்டும்தான் அழியும். பாக்கி அந்த 4ம் வந்து
அழியவே அழியாது. இது எப்ப வந்து பெருமான் வந்து முக்தி கொடுக்குறானோ அந்த முக்தி கொடுக்குறப்பதான் அந்த மத்த சரீரம் வந்து மத்த சரீரத்தை வந்து ஒண்ணு வந்து சூக்கும சரீரம் அல்லது புரியட்ட காயம், அந்த 8 தத்துவங்களால் வந்து ஆனது. அப்புறம் மூன்றாவது வந்து அது குணசரீரம், இந்த பிரகிருதி மாயில் உள்ள சத்துவம் ரஜஸ் தமசால் ஆன அந்த குணசரீரம். அதுக்கு மேல வித்யா தத்துவம் படம்னா இந்த காலம் நியதி கலை வித்தை அராகம் என்கின்ற அந்த 5 சேர்ந்து பஞ்ச கஞ்சுக சரீரம் என்று சொல்வார்கள். அதுக்கு மேல அந்த மாயை இருக்கு, மாயில் உள்ள காரண சரீரம். முதல்ல கிடைக்கிறது காரண சரீரம், அதுல இருந்து வந்து கஞ்சுக சரீரம், அதுல இருந்து வந்து குணசரீரம், அதுல இருந்து நமக்கு சூக்கும சரீரம். சூக்கும சரீரத்துல இருந்து இது 4மே அழியாம இருக்கும் முக்தி கிடைக்கிற வரைக்கும். முக்தி கிடைக்கிறதா என்ன செய்யும், அது வந்து பரசிவ சிவத்தோடு சிவமா கரைந்து போய்விடும். எனவே அந்த அபர சரீரத்துக்குள் பரசரீரம் இருக்கின்றது. அந்த பரசரீரத்தில் அந்த சூக்கும சரீரம், குணசரீரம், கஞ்சுக சரீரம், காரண சரீரம் என்று சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் வடமொழியில வந்து இந்த 5வா வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி அங்க ஒரு பெருமான் வந்து ஒரு இத மூட்டை செய்தானே அப்படிங்கிறதுக்கு அதுக்கு சீனாத்தானா வந்து என்ன வந்து உரை செய்திருக்கின்றார்னா, போகத்துள் ஆங்கே புகுந்த புனிதன்கிறப்ப அவர் என்ன செய்ய புனிதனாகிய சிவபெருமான எடுத்துக்கிட்டாரு. இங்க வந்து இவர் என்ன செய்யற போகத்தில் ஈடுபட்ட அந்த புனிதனாகிய அந்த ஆண்மகன் என்ன செய்கின்றான், அவன் வந்து கோஷத்தில் ஆகும் குழந்தை, தனது கோஷம் வழியாக அந்த விந்துவை கொண்டு வந்து அந்த உடலை கொடுக்கின்ற அந்த கொடை தொழில் என்ன செய்கின்றது. ஆங்கே என்ன செய்யணும், அந்த 2-8-3-5 மோகத்துள் அங்கொரு மூட்டை செய்தானே. மூட்டைங்கிறப்ப இது வந்து வினை மூட்டைன்னு ஒரு பொருள் சொல்ற. இது வினையால் விளைந்த அந்த மூட்டை வந்து இந்த உடம்பு வந்து ஒரு பையா வச்சு அந்த வினை மூட்டையை அவன் விளைவித்தான். புனிதன் என்பதற்கு இவர் வந்து இந்த ஆன்மா என்ற கருத்தை வந்து எடுத்துக்கிட்டாரு. அவர் வந்து புனிதன்கிறதுக்கு சிவன் என்ற கருத்தை வந்து எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவங்கி அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்கின்ற அந்த பஞ்ச கோஷத்தை வந்து எடுத்திருக்கின்றார்கள். எனவே அந்த 2-8-3-5 அப்படி இருக்கும் 2-8-16 35-15 31 தத்துவம் எடுத்துக்கிட்டோம். இவர் என்ன எடுத்துக்காரு 2-8 அப்படின்னா எப்படி, அது 10 10 கூட 13 13 5 சேர்த்தா அந்த 18 அந்த 18ஆன அந்த பூதங்கள், அது என்ன பஞ்ச பூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், அப்புறம் அந்த சூக்கும தேவதைகள், பஞ்சபூதங்களும் பஞ்ச தன்மாத்திரைகள் ஆச்சு. அவங்க புரியட்ட காயப்படுத்த 8 ஆக மட்டும் அந்த 18 வந்துவிடும் இந்த கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார். சிவாய நம்ம திருச்சிட்டம்பலாம் கேக்குதாமா? கேக்குதுங்க ஐயா, ஆரம்பிக்கலாம் ஐயா. கேக்குதுங்கய்யா. இணையத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதுக்கு வந்து செல்ல வந்து நான் வந்து சேர்ந்திருக்கேன்.
எனவே அங்க வந்து 18 அப்படிங்கிறப்ப பஞ்ச பூதங்கள் வந்து 5, அப்புறம் அந்த புரியட்ட காயம் என்று சொல்லக்கூடிய அந்த இது அது சேர்றப்ப நமக்கு 18 ஆகிவிடுகின்றது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே மூட்டை என்பது வினை மூட்டாகிய உடலை, மூட்டைனா மூடப்பட்டது அல்லது மூட்டப்பட்டது. இப்ப என்ன, அந்த உடம்பு வந்து உள்ளுக்குள்ள எலும்பு இருக்கு, அது மேல சதை இருக்கு, அதுக்கு மேல வந்து நரம்பு இருக்கு. எனவே அந்த உடம்புல வந்து எலும்பு, நரம்பு, தோல் இதை வைத்து அது மூட்டப்பட்டது என்ற கருத்தை வந்து இது சொல்லப்பட்டது. அப்புறம் கடைசியில் என்ன செய்யுது, இந்த உடம்பு இறந்து போனா நம்ம என்ன பண்றோம், அது வந்து தீ மூடுறோம், தீயால் மூட்டப்பட்டது. இல்லைன்னா என்ன பண்றோம், மண்ணில் போட்டு புதைக்கிறோம், அது மண்ணால் மூடப்பட்டது. எனவே இதை மூட்டை என்பதற்கு அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தையும் இங்க அவங்க வந்து வச்சிருக்காங்க. அடுத்த 16வது திருப்பாடல். பிண்டத்தின் உள்ளொரு பேதை புலனைந்தும் பிண்டத்தின் ஊடே பிறந்து மறித்தன, அண்டத்தின் உள்ளொரு சீவனும் அவ்வகை அண்டத்து நாதத்து அமர்ந்திடும் தானே. திரண்ட கருத்து என்ன, பிண்டத்தில் வந்து உயிர் வந்து பிறக்கின்றது இறக்கின்றது, அது போல இந்த அண்டமாகிய உலகமும் பிறக்கின்றது இறக்கின்றது என்பதுதான் இந்த பாடலின் திரண்ட கருத்து. இப்ப பத உரைக்கு வந்து போலாம். பிண்டத்தின் உள்ளுரு பேதை புலன் ஐந்தும், பிண்டமாகிய இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்கின்றது, 5 புலன்கள் வந்து இருக்கின்றன. அந்த 5 புலன்களும் நமக்கு என்ன செய்கின்றது, அறியாமையை செய்கின்றது. நமக்கு உலக அறிவை கொடுக்கின்றதை ஒழிய சிவத்தை வந்து காமிக்க மாட்டாங்குது. எனவே அது அறியாமை நிறைந்த வேதமைனா அறியாமை, அறியாமை நிறைந்த அந்த புலன்கள் 5ம் பிண்டத்தினூடே பிறந்து மறித்தது. இந்த உடம்புலயே தோன்றுச்சு, உடம்புலயே இருக்கு. அந்த உடம்பு ஒடுங்கும் போதும் இந்த புலன்களும் அதோடு சேர்ந்து அது ஒடுங்கி விடுகின்றது. திருவையாற்று பதிகத்துல வந்து ஞான சம்மதம் சொல்லு, புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமறங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். இந்த பெருமான் வந்து எங்க இருக்காரு, திருவையெல்லாம் இருக்காரு. இந்த புலன் இருக்கு, இந்த புலன்லாம் உலக காட்சியெல்லாம் நான் பார்த்தேன், பொண்டாட்டி பிள்ளைலாம் பார்த்து நான் வந்து ரசிச்சேன். ஆனா இப்போ வந்து எனக்கு இறப்பு வந்து விட்டது. புலன்கள் எனக்கு சரியா வேலை செய்யல, கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி கேட்டுக்கிறேன், காது சரியா கேட்க மாட்டேங்குது, ஹேரிங் எய்டு வந்து வச்சுக்கிறேன், காது கேட்டா கூட இப்படி வந்து காதை வச்சு வைக்கிறேன், மூக்கோட என்னன்னு வாசம் கூட எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. வயசாக இந்த புலன்கள்லாம் என்ன செய்யுது, அந்த அறிவு வந்து படிப்படியாக வந்து குறைகின்றது. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அந்த ஆன்ம அறிவும் படிப்படியா வந்து குறையுது. நிறைய பேர் எனக்கு ஞாபகம் வந்து வரமாட்டேங்குது, படிச்சதெல்லாம் மறந்து போயிடுது. அறிவழிந்துட்டு ஐமேல் உந்தி, இந்த சளி வந்து தொண்டையை வந்து அடைச்சிக்குது. ஐங்கிறது சளின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஐயடிகள் காடவர்கோன் வந்து ஒரு பாட்டு எழுதிப்பாரு. ஐயாறு வாயாறு பாயாமுன் ஐயாட்டை அலைன்னு சொல்லுவாரு. ஐ ஆறுனா இந்த சளி எப்படி இருக்கான், ஆறு மாதிரி குடமா அப்படி வரலாம் சளி. ஐயாறு வாய் ஆறு, வாய்னா வாய் வழியாக, ஆறு என்பது வழியை குறிக்கும். இந்த ஐயாறு இந்த சளியாகிய ஆறு வாய் வழியாக பாயாமுன் ஐயாட்டை அலை. இந்த திருவாயத்துல இருந்து பெருமானை வந்து அலைன்னு சொல்லுவாரு. அது ஐமேல் உந்தின்ட்டு ஞான சம்பந்தரும் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி நமக்கு என்ன செய்யும், உடம்பில் தோன்றி அந்த உடம்பிலே வந்து ஒடுங்குகின்றது. அண்டத்தில் உள்ளொரு சீவனும், இந்த உடம்புக்குள்ளதான் இந்த ஆன்மா வந்து பொருந்தி இருக்கின்றது. இந்த பொருந்தி அந்த ஆன்மாவும் அண்டத்து நாதத்து அமர்ந்திடும் தானே. அப்ப என்ன செய்யும், அப்ப கடைசியில எங்க போய் ஒடுங்கும் அப்படின்னா அந்த நாத தத்துவத்தில் அது ஒதுங்கிவிடும் என்ற கருத்தை வந்து நம்ம சொல்லுவோம். நம்ம 36 தத்துவம் வந்து பார்த்திருக்கோம். முதல் தத்துவம் வந்து நாதம் அல்லது சிவம், 2வது தத்துவம் வந்து சக்தி அல்லது விந்து, கடைசி தத்துவம் எது, அது வந்து நிலம். இந்த நிலம் வந்து நீர்ல ஒடுங்கும், நீர் வந்து நெருப்புல ஒடுங்கும், நெருப்பு வந்து காற்றுல ஒடுங்கும், காற்று வந்து ஆயத்துல ஒடுங்கும், இது 5 பஞ்ச தன்மாத்தில ஒடுங்கும், இது ஆன்மதத்துல ஒடுங்கும், இது வித்தியாசத்துல ஒடுங்கும், இது வந்து சுத்தத்தில் ஒடுங்கும், சுத்தத்துல வந்து அந்த நாதத்துல ஒடுங்கும், நாதம் போய் பரநாதத்துல ஒடுங்கும். அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். எனவே இது கடைசியா அண்டத்து நாதத்து அமர்ந்திடமாமே. எனவே இந்த பிண்டம் என்பது அந்த அறிவு கருவிகள் 5 அடங்கி அந்த பிண்டமாகிய உடல் என்ன செய்கின்றது, அது
தன்மாத்திரைகள் மூலமாக விளக்கப்படும். அத காரண தன்மாத்திரைன்னா இந்த பஞ்சபூதங்கள் தோன்றும். விடய தன்மாத்திரைன்னா நம்ம அனுபவிக்கக்கூடியது. ஒரு ஸ்வீட்டு அப்படின்னா என்னங்கிற அத ரச தன்மாத்திரை வந்து நமக்கு வேலை செய்யும். இதுவே அண்டத்து நாதம் என்பது அந்த பிரம்மாண்டத்திற்கு அந்த அடிப்படையான அந்த முதற்காரண மாயை வந்து இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். இதுக்கு வந்து தர்மபுர முறை. பிண்டத்தினுள்ளே பேரை புலனைந்தும், இந்த உடம்பிலே பொருந்தியுள்ள மயக்கத்தை செய்யக்கூடிய அறியாமையை செய்யக்கூடிய ஐந்து புலன்களும் பிண்டத்தினூடே பிறந்து மறித்தன. இந்த உடம்பையே பற்றுக்கோடாக கொண்டு அது பிறந்து இறந்து மறிக்கின்றன. அண்டத்தின் உள்ளுரு ஜீவனும், இந்த அண்டம்ங்கிறது என்ன செய்யற, இந்த அண்டஜம்னா முட்டைன்னு சொல்றோம் இல்லையா, அது போல முட்டை வடிவாக தோன்றுகின்ற அந்த கருவை பற்றியுள்ள அந்த ஜீவனாகிய அந்த ஆன்மாவும், முட்டை வடிவாக தோன்றும் அந்த கருவை பற்றியுள்ள ஆன்மாவாகிய அந்த உயிரையும் அண்டத்து நாதத்து அமர்ந்திரும் தானே. அந்த கருவையே பற்றுக்கோடாக கொண்டு அது தாயின் கர்ப்பப்பிற்குள் இருக்கும் என்று வேறு வகையாக தர்மபுரத்துல வந்து உரை எழுதியிருக்கின்றார்கள். அந்த ஏன் அதை பிண்டம்னு சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு ஆரம்பத்துல வந்து ஒரு குலவிக்கல் மாதிரி கிடக்கும். அதுக்கு கை உறுப்பு, கால் உறுப்பு, தலை, அந்த மாதிரி உறுப்புகள்லாம் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்ப அங்க உயிர் வந்து செயல் அற்று இருக்கும். இந்த செயலற்று இருந்தாலும் அதற்கு அறிவு என்கின்ற அந்த தன்மாத்திரை வந்து இருக்கும். அது அறிதல் மாத்திரையுமா அது இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மாதிரி விந்துவை வந்து இந்த கர்ப்பைப்பை வந்து அடக்கி கொள்கின்றது இல்லையா. எனவே இந்த விந்து வந்து எதுல ஒடுங்கும், நாதத்துல ஒடுங்கும். விந்து போய் கர்ப்பப்பையில ஒடுங்கிறதுனால இந்த கர்ப்பப்பை வந்து நாதம் என்று அவர்கள் வந்து அர்த்தம் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி இதுதான் நமக்கு வந்து உலக அறிவை கொடுக்கின்றது. அதே மாதிரி உலக அறிவு கொடுத்தாலும் இந்த ஐந்துன்னா ஜடக்கருவிகள் தான். தூங்குறோம், தூங்குறப்ப நம்ம ஏதாவது அறியிறோமா? இந்த கருவி இருக்கு ஆனா அறிய முடியல. நம்ம இறந்து போயிட்டோம், அப்போ இந்த 5 கருவிகள் இருக்கு ஆனா அறிய முடியவில்லை. ஆனா என்ன செய்யுது, நமக்கு உலக அறிவை இது உண்டாக்குகின்றது. இப்ப மற்றவற்றை பார்க்கும்போது மற்ற 36 தத்துவங்களை பார்க்கிறப்ப இந்த 5ம் வந்து நமக்கு ஓரளவு அறிவு கருவிகளாக நம்ம இருக்கின்றன. அது வந்து இந்த அறிவு கருவிகள் அறிவுத்தன்மை இல்லாத இந்த உடம்பிலே நிற்பது போல இந்த பிண்டத்தில் வந்து இந்த சித்தாகிய உயிர் நிற்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து 17வது திருப்பாடல். இலை பொறி ஏற்றி எனதுடல் ஈசன் அலை பொறியில் கரு 5 உடல் நாட்டி நிலை பொறி 30 நேர்மை கொழுவி உலை பொறி 9 ஒன்று செய்தானே. இது என்ன கருத்து? மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா என்று சிவஞான போது சொன்னாங்க இல்லையா. எனவே அந்த ஈசன் இயற்றிய இது எந்திரத்தனுதான் இது என்பது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. இலைப்பொறி ஏற்றி எனதுடல் ஈசன், ஈசன் சிவபெருமான் எனது உடலை இலைப்பொறி, இந்த இலைங்கிற இல் கூட்டல் ஐ, இல்ங்கிறது இல்லம், நமக்கு இந்த ஆன்மாவுக்கு வீடாகிய இல்லமாகிய இந்த பொறியில் வந்து பெருமான் வந்து ஏற்றுவித்தான். துளை பொறியில் அத இந்த துளா என்கிற தராசு போல அந்த பொறியினுள் கரு 5 ஆட்டி, அந்த கருவை வந்து பஞ்சேந்திரிய சுகத்தோடு கூட்டி, இந்த 5 இந்திரியங்களும் நமக்கு இன்பத்தை கொடுக்கின்றது இல்லையா, அந்த பஞ்சேந்திரிய சுகத்தோடு கூட்டி நிலைப்பொறி 30 நீர்மை கொழுவி, அதை வந்து அந்த 30 தத்துவங்களோடு கூட்டுகின்றான். 31 தத்துவம் தானே சொல்லணும். அப்படின்னா அந்த ஒரு தத்துவம் வந்து புருஷன், இந்த புருஷன் தான் ஆன்மா. அதான் ஆன்மாவை வந்து 30ஓடு சேர்க்கின்றான். இது 30 தத்துவங்களோடு கூடி நிலையான அந்த பொறியை செய்து உழைப்பொறி 9 ஒன்று செய்தானே. கொல்ல நூலையில வந்து அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த உழைப்போடு கொதித்து கொண்டிருக்கின்ற அந்த பொறியில் உள்ள 9 வாசல்களில் ஒரு வாயிலாக அமைத்தான் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த மனையாகிய இந்த எந்திரத்தில் எனது உடலை வந்து பெருமான் ஏற்றினான். அதை அந்த துளை, அந்த ஏற்ற துளையில் அந்த போக முயற்சியில் ஈடுபட்ட அந்த உறுப்பம் வந்து துளை போல் இழுத்தலின் இதை துளைப்பொறி என்று அவர் வந்து அர்த்தம் செய்தார். கரு 5 ஆட்டி, 5 என்ன? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும்
அந்த 5 ஞானேந்திரியங்கள் அதை ஐம்புல இன்பங்களுடன் அந்த கருக்குழம்பை அவன் வெளிப்படுத்தி நிலைப்பொறி அந்த வினைப்போகம் தூய்க்கும் அளவும் இந்த உடம்பு வந்து நிலைத்து நிற்கின்றது இல்லையா, அதனால நிலைப்பொறி அந்த பிராரப்த கர்மம் முடியும் வரைக்கும் அந்த உடம்பு வந்து நிலையா இருக்கும். அப்ப 30 நீர்மை, அப்ப ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, அதுல ஒரு தத்துவம் எது அப்படின்னா அது ஆன்மா. 30 தத்துவங்களுடன் அது கூட்டி என்று சொல்லியிருக்கிறார்கள். அது போல இது உழைப்பொறி, உடம்பு என்ன செய்யறது, எப்போதும் வந்து கொதித்து கொண்டே இருக்கின்றது. அந்த கொதிக்கும் பொறியாகிய அந்த உடம்பு அது 9 அங்க நவத்வாரங்கள் வைத்தான். அந்த நவத்வாரத்தில் ஒன்று வந்து அந்த கருவாய். இந்த அந்த கருவாயின் மூலமாக பெருமான் இந்த உடலை படைக்கின்றான் என்பது இது திருவாவடுதுறை ஆதீனத்துடைய அந்த பதிப்பில் உள்ள உரை. இதற்கு தர்மபுரம் உரை என்ன செய்தது? எனது உடல் ஈசன், எனது உடலிலே இருக்கின்ற அந்த ஈசன், எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிலன் ஓர் கைமாறு. நான் வந்து இப்ப உடம்புல போய் நீ தங்கியிருக்கியே, இந்த உடம்பு வந்து நாட்டம் பிடிச்ச உடம்பு, புலால் நாட்டமுடைய நடம்பு, அப்பேற்பட்ட உடம்பை வந்து நீ இடமாக கொண்டாய், இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று மாணிக்கவா சொல்வார். இதன் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாற்று எந்நாட்டும் கொள்ளோ உலகு. உலகத்துல மழை வந்து பெய்து, அதுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய முடியும், அது போல இதுக்கு நம்ம என்ன வந்து கைமாறு வந்து செய்ய முடியும். அது போல அந்த எனவே எனது உடல் ஈசன், என உடலில் நிற்கின்ற அந்த சிவபெருமான் என்ன செய்யறார், ஒவ்வொரு உயிர்க்கும் அதன் விதியாகிய அந்த எழுத்து ஓலையை இலை புரிங்கிறதுக்கு என்ன செய்யறாரு, அந்த காலத்துல இலையில தான் எழுதுவாங்க. பனை ஓலை இருக்கு இல்லையா, அது பனை இலை. அந்த பனை ஓலையில அந்த எழுத்து ஓலையை என்ன செய்கின்றான், தன் தலையிலே வைத்து தலைவிதியை வந்து எழுதுகின்றான். அது போல அலைப்பொறியில் கரு 5 உடல் இது தானே இயங்குவதுடைய அந்த எந்திரம். காற்றுப்பாடு தானா இயங்குது, அதை லங்ஸ் தானா இயங்குது, கிட்னி தானா இயங்குது, ஒவ்வொரு உடலும் அந்த உறுப்புகளும் தானா இயங்குகின்றது. அது ஒரு எந்திரம் போன்ற அமைப்பு உடையது. எனவே தானா ஆட்டோமேட்டிக்கா இயங்கக்கூடிய அந்த எந்திரம் போன்ற அந்த 5 உடல்களை இதற்குள்ளே நிறையப்பட செய்து ஸ்தூல சரீரம், சூக்கும சரீரம், குணசரீரம், கஞ்சுக சரீரம், காரண சரீரம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற அந்த 5 உடல்களை இங்கே நிலைப்பட செய்தருளி அந்த 5 உடல்களில் வேறுபட்ட நிலையுடைய 30 கருவிகளை அமைத்து அந்த 9 வாய்களை உடைய ஒரு துருத்தி செய்தான். நீங்க அந்த காலத்துல இந்த கொல்லன் வந்து இந்த துருத்தி பை வச்சிருப்பாங்க, தோலான பை இருக்கும். அது கூட அமுக்குற காத்து வரும், காத்து வந்தோம்னா என்ன செய்யும், அந்த நெருப்பு வந்து படுக்கும், இந்த நிலக்கரியை போட்டு நெருப்பு வந்து உண்டாக்குவாங்க. அது வந்து அதை துருத்தின்னு சொல்லுவாங்க. துருத்திங்கிறது இந்த குத்தாலத்துக்கு ஒரு பேர். திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாயடியன் அணிதலை கண்டேனேன்னு பாடியிருப்பார்ல. துருத்தி என்பது குத்தால. துருத்தி என்பது ஆற்று இடைக்குறை. 2 ஆட்டுக்கு நடுவில் வந்து ஒரு தீவு மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து திருத்துன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பூந்துருத்தி, திருப்பூந்துருத்தி கண்டிப்பா பக்கத்துல வந்து இருக்கும், அதுவும் வந்து ஆற்று இடைக்குறையாக இருக்கும். இந்த துருத்தி என்பது அந்த உலையை உருவாக்கக்கூடிய அந்த கருவை வந்து குறிக்கும். அந்த 2 வகையான உரையை நான் படிச்சுட்டேன். அது எது உங்களுக்கு மனசுக்கு பொருத்தமா இருக்கோ அது நீங்க வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஓலையை வந்து அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, அதை இலை அல்லது பத்திரம் கொண்டு வா, சிவபெருமான வில்லு பத்திரம் கொண்டு வாங்க, வில்வ இலை. அந்த இலை தான் இலை பொறிங்கிறப்ப அந்த பனை ஓலையில எழுதுற மாதிரி அப்படி தலையில வந்து பிரம்மன் மூலமாக பெருமான் வந்து எழுதுகின்றான். அது அதன் கண் பொறிக்கப்படுவது இந்த எழுத்து நம்முடைய தலை எழுத்து. அலைப்பொறி என்பது என்ன? அலைப்பொறி வந்து அகரத்தை முதலாக கொண்டிருக்கக்கூடிய அந்த எழுத்து என்றும் சொல்கின்றார்கள். அல்லது அலைகின்ற பொறி. இந்த 5 பொறி என்ன செய்யுது, ஒண்ணு ஆசையா பாக்குது இல்லையா, அது ஆசையா பார்த்தும் அதுக்கு மனசு வந்து திருப்தி ஆகல, இன்னும் பார்த்துக்கிட்டே போகுது. ஒரு செல்லு பாக்குறோம், ஒரு டிவி பாக்குறோம், ஏதாவது பார்த்தா மனசு திருப்தி அடையுதா? அது இருக்குது அங்க எங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கு, சாவர வரைக்கும் அது அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஏதாவது அலைகின்ற பொறின்னு ஒரு அர்த்தத்தை சொல்லுவாங்க. அங்காடி நாய் போல் அலைந்தனையே என்று நம்முடைய பட்டினத்தார் வந்து சொல்றது. மனசு எப்படி இருக்குன்னா, இந்த அங்காடி நாய் போல அந்த தெருவில் உள்ள நாய் வந்து அங்கேயும் எங்கேயும் கிழக்கையும் மறுக்கையும் அலைகிற மாதிரி இது அலைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்வார்கள். காரணம் இல்லாமல் அலையுது, எந்த பயனும் இல்லாமல் அலையுது. இந்த ஆன்மாவுக்கு வந்து பயன் உண்டாக வேண்டும். அந்த ஆன்ம பயனை உருவாக்காமல் அந்த உலக பயனை நோக்கியே இந்த பொறிகள் அலைல அங்காடி நாய் போல் அலைந்தனையே என்று அந்த பாட்டை சொல்லிப்பாரு.
அடுத்து 18வது திருப்பாடல். இன்புற்று இருவர் இசைவித்து வைத்த மண் துன்ப கலசம் வனைவான் ஒருவனே 9 நீர்சார் கலசம் 18 வெந்தது சூளை விளைந்தது தானே. ஏன்னா நம்ம வந்து அந்த காலத்துல வந்து இந்த கொசவன்லாம் என்ன பண்ணுவாங்க, சூளை வைப்பாங்க, இந்த பாத்திரத்தெல்லாம் வேக வைக்கிறாங்க. அது போல அந்த கொசவன் வந்து அந்த சூளை வச்சு இந்த பாகங்களை வேக வைக்கிறான். அது போல இறைவனாகிய அந்த குயவன் வந்து இந்த வைத்தது சூளையில தான் இந்த பாத்திரம் உருவாச்சு என்பதுதான் இந்த பாட்டோட திரண்ட கருத்து. அத பதவுரை பார்க்கலாம். இன்புற்று இருவர், அந்த சிற்றின்பத்தில் ஈடுபட்ட தாயும் தந்தையுமாகிய அந்த இருவரும் வைத்த மண் துன்ப கலசம், இந்த மனம் மூன்று வைத்த குயவன் என்ன பண்றான், மண்ல இருந்து குடத்தை பண்றான். இந்த தாய் தந்தை வந்து இந்த முதற் காரணமாகிய அந்த மண்ணாலான அந்த கலசம், இந்த கலசமாகிய இந்த குடத்தை கொண்டு வந்தான். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. இந்த கலசத்தை பெருமனை எதுக்கு கொடுத்தாரு, இந்த கலசத்தின் மூலமாக சிவபெருமானுக்கு நாம வந்து அபிஷேகம் பண்ணணும், அர்ச்சனை பண்ண கொடுத்தாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தானே. அப்படி நம்ம என்ன செய்யறோம், அது இன்பம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அனுபவிக்கிறோம். அந்த இன்பம்னு அனுபவிக்கிறப்ப என்ன செய்யுது, இந்த ஆன்மாவோட சக்தி தான் வந்து செலவாகுது, நம்முடைய ஜீவகாந்தம் தான் வந்து செலவாகுது. ஒவ்வொரு இன்பமும் வந்து ஜீவகாந்தத்தோட செலவு அது பிற்பாடு துன்பமாக நோயாக வந்து மாறுகின்றது. எனவே இந்த உடம்புங்கிறதே வந்து இது துன்பமயமானதுதான். இந்த துன்பமயமான துன்ப கலசம், இந்த துன்பமயான குடத்துக்குள்ளே அணைவான் ஒருவனே. அங்க எழுது, அந்த உடம்புல ஒரு ஆன்மா தான் இருக்க முடியும். அந்த குடத்தில் சேர்ந்த அந்த ஓர் ஆன்மாவே 9 நீர்சால். அந்த 9 சால்னா அந்த வாய் அகன்ற பாத்திரம். இந்த வண்ணான் சால் மாதிரி வயிறு படுத்துக்கு பாட்டு கிராமத்தை சொல்லுவாங்க, வயிறு பெருசா இருந்ததுன்னா. அந்த வண்ணான் வீட்டுல வந்து இந்த சால் நிறைய வச்சிருப்பாங்க. அது வாய் அகன்ற பாத்திரமா இருக்கும். அந்த வாய் அகன்ற பானை வந்து இப்ப சால்னு சொல்லுவோம். அந்த 9 நீர் சால், அந்த 9 வாசல், 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, வாய், எருவாய் கருவாய். இதை வந்து என்ன செய்ய, மூக்குல இருந்து சளி ஒழுகிட்டே இருக்கு, கண்ணுல இருந்து தண்ணி ஒழுகுது, வாயில இருந்து எச்சு ஒழுகிட்டே இருந்தது, அங்க கருவாய் எருவாயில நீர் வந்து ஒழுகிட்டே இருக்கு, காதுலயே வந்து என்ன செய்ய, தண்ணி வருது, சீ வருது, சில சமயம் வந்து குறும்ப கூட வருது. எனவே இந்த 9 வாசல்லையும் அது நீர் சால் தான், அது நீரை பெய்யக்கூடிய இந்த மலஜலம் கழியக்கூடிய அந்த வாயில்கள் ஆகிய அந்த 9 காலங்கள். அது 18 வெந்தது சூளை விளைந்தது தானே என்று சொல்லியிருக்கின்றார்கள். 18 அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 18 தத்துவங்களை வந்து 10 வந்து அந்த பஞ்சபூத தத்துவங்கள், அப்புறம் பஞ்சபூதமும் அந்த பஞ்ச தன்மாத்திரைகள், அதை வந்து 10ன்னு சொல்லுவாங்க. இல்ல தச வாயுக்கள், 10 வாயுக்கள், அது கூட சேர்ந்து 8. எது 8ங்கிறது அந்த புரியற்ற காயம், அந்த 5 புலன்கள், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம் என்ற அந்த 5 தன்மாத்திரைகள். அந்த காலத்துல வந்து மனம் வந்து சித்தத்துல ஒடுங்கும். அப்ப புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சேர்ந்து அந்த 18 தத்துவங்கள். சூளை என்பது இந்த பானை முதலே சொல்லக்கூடிய அந்த அடுப்பை வந்து குறிக்கும். இப்ப கூட வயல்ல செங்கல் சூளை வைப்பாங்க, செங்கல் வச்சுக்கோங்களேன், அதை சூளை என்று சொல்வார்கள். எனவே 10 வாயுக்கள், இந்த புரியட்ட காயம், அது சேர்த்தா 18 ஆகும். அது மாதிரி பஞ்சபூதங்களும் அந்த பஞ்ச தன்மாத்திரைகள், அது கூட சேர்த்து அந்த புரியட்ட காயம் தான் அந்த 18 தத்துவங்கள் என்ற கருத்து இந்த பாட்டுல பெறப்பட்டிருக்கின்றது. எனவே ஒருவனும் ஒருத்தியும் ஆகிய இருவர், இது வந்து தர்மபுரம் உதவி, ஒருவனும் ஒருத்தியும் ஆகிய இருவர் அந்த இன்பம் நுகர்வதற்காக இந்த உடம்பை வைத்தான். ஆனால் இது துன்பத்திற்கு ஏதுவான அந்த கலங்கள் பலவற்றையும் செய்தவன் அந்த ஈசனாகிய அவன் ஒருவன் தான். அந்த பல கலசங்கள் அந்த என்னென்ன, அது நீர் சால்கள் 9, அந்த 9 நவத்வாரங்கள், அவற்றில் நீரை முகந்து ஆள்கின்ற அந்த கலையங்கள். இப்ப என்ன செய்யணும், இது மாதிரி நீர் வரணும், அந்த உடம்புல வந்து உயிர் இருக்கணும். அந்த உயிர் இருந்தால்தான் நமக்கு அந்த தச வாயுக்களும் புரியட்ட காயமும் நமக்கு வேலை செய்யும். இவ்வாறு அந்த குயவனது சூளை அந்த பாத்திரங்களை உருவாக்குவது போல சிவபெருமான் இந்த கலசங்களை உருவாக்கினான் என்ற கருத்து இந்த பாட்டில் பெறப்பட்டிருக்கின்றது. எனவே உடம்பு வந்து ஒன்று, ஆனால் அதற்குள்ள வந்து 9 வாசல்கள், நவத்வாரங்கள் இருக்கின்றன.
கண் 2, காது 2, மூக்கு 2, வாய் 1, எருவாய் 1, கருவாய் 1, இவற்றின் மூலமாக நீர் வடிந்து கொண்டே இருக்கின்றது. அதனால வந்து நீர் சார் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இறைவனாக இறைவன் வந்து இந்த சூளையில் இந்த உடம்பை படைத்தான். இது உயிர்களின் பொருட்டு இந்த உடம்பை பெருமான் படைத்தான் என்பதுதான் திறந்த கருத்து. இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து 19வது திருப்பாடல். அரியீர் உடம்பினில் ஆகியாரும் பிரியீர் அதனில் பெருங்குணங்குணங்கள் செறியீர் அவற்றினுள் சித்திகள் இட்ட அறிவீர் இறைந்தன் உள் ஆனது பிண்டமே. திரண்ட கருத்து என்ன? அது இந்த உடம்போட இயல்பு என்ன, அதனால் ஆகக்கூடிய இந்த பயன் என்ன, அந்த இரண்டு தான் இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அரியீர் உடம்பினில் ஆகிய ஆறும். இந்த ஆறு வந்து என்ன, ஏற்கனவே அந்த சித்தியார் பாட்டுல வந்து சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா வேறு இலவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு ஆறும் கருவுள் பட்டது என்று சித்தியார்ல வந்து சொல்லுவார்கள். என்னென்ன பெற வேண்டும் அந்த பேரு, எதை இழக்க வேண்டும் அந்த இழப்பு, அப்புறம் இன்பம், இன்பம் என்னென்ன இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், பிணி என்பது நோயையும் குறிக்கும் துன்பத்தை குறிக்கும், பிணி வந்து துன்பம். அப்புறம் மூப்பு நமக்கு வயசாக போகிறது, சாக்காடு இறப்பு. எனவே பேரு இலவு துன்பம் பிணி மூப்பு சாக்காடு என்கின்ற இந்த ஆறும் இந்த உடம்பில் வந்த அந்த ஆறையும் நீங்கள் வந்து அறிய வேண்டும். அதனில் பெருகும் குணங்கள் செறியீர், அதை வந்து நீங்க பொருந்தி பார்க்க வேண்டும். அவற்றினுள் சித்திகள் எட்டது அறிவியல் ஐந்தினுள் ஆனது பிண்டமே. இந்த பிண்டமாகிய உடம்பு வந்து 5ஆல் ஆனது, அது பஞ்சபூதங்களால் வந்து ஆனது. அது உங்களுக்கு எளிதா வந்து புரிஞ்சுக்கும். உடம்பில் 6 சொல்லிட்டேன். அரியீர் உடம்பினில் ஆகிய ஆறும் பேரு இலவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு, அப்புறம் 8 சித்திகள். அது 8 சித்திகள் வந்து அஷ்டமா சித்திகள் சொல்லுவாங்க. அது அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிரகாமியம் விசித்துவம் வசித்துவம் என்று சொன்னார்கள். இது எங்க கிடைக்குது? இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பு, பஞ்சபூத சேர்க்கை தான் இந்த உடல். பஞ்சபூதங்களை எப்ப வேணாலும் அது பிரிஞ்சு போகலாம். எனவே இது வந்து நிலையற்ற உடல். இந்த நிலையற்ற அந்த உடலை வந்து நீங்கள் என்ன செய்யணும், அதை கருவியாக கொண்டு இந்த உடம்பு அழிவதற்குள் என்ன செய்யணும், குணங்களை பெற்று நல்ல குணமாகி அந்த சாத்விக குணத்தை அதை பெற்று யோகம் செய்து அட்டமா சித்திகளை நீங்கள் அடைந்து என்ன செய்யணும், அந்த நிலை பெறான வழியை, அந்த சிவத்துக்கு உண்டான வழியை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. வாழ்க்கையில வந்து ஆறும் கருவில் அமைக்கப்பட்டது. பேரு இலவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு, அதை நீங்கள் அறியீர், நீங்க வந்து அறிய மாட்டீர்கள். ஆனா என்ன செய்யுங்க, அதில் நீங்க அழிந்து போறீங்க. உடம்புக்கு இருக்கக்கூடிய அந்த இன்பத்திலேயே நீங்க வந்து அழிந்து போயிட்டு அதை விட்டு நீங்க மாட்டேங்கிறீங்க. அப்ப என்ன செய்யணும், அந்த உடம்பில் தானே நீங்க என்ன செய்யணும், நல்லவற்றை பெருக்க வேண்டும். இந்த சிவகைங்கரங்களை செய்து ஆலய தொண்டு செய்து அடையார் தொண்டு செய்து அதை பலவாறாக நீங்கள் பெருக்க வேண்டும். அதே மாதிரி நல்லவற்றால் நல்ல பயன்கள் நீங்கள் விளையும். அது விளைந்தும் நீங்க என்ன செய்றீங்க, உங்களுக்கு தெரியுது, ஆனா அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. செஞ்ச அந்த பயனை வந்து நீங்க அடைய மாட்டேங்க. எனவே ஆனா நீங்க உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க வந்து 10 மாசம் வந்து அந்த அம்மா வயிற்று தங்கி இருந்தீங்க இல்லையா, இந்த பிண்டமாகிய உங்க உடம்பு வந்து தாயின் வயிற்றில் அது 10 மாதம் தங்கி இருந்தது நீங்கள் அறிவீர்கள். அது ஈர் 5 10 மாதம் அந்த மாதிரி வந்து தர்மபுரம் வழியில. எனவே நீங்க உடம்பு இருக்கிறப்பே அந்த உடம்பாலான அந்த பயனை வந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க ஏற்கனவே வந்து கேவல நிலையில உடம்பு இல்லாம முழு அறியாமல் கிடந்தீங்க. உங்களை பார்த்து சிவபெருமான் வந்து அனுதாபப்பட்டு இறக்கப்பட்டு கருணைப்பட்டு இந்த உடல் உயிர் உய்ய வேண்டும்னு உங்களுக்கு இந்த உடலை வந்து கொடுத்துருக்கான். இந்த உடலை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணும், நீங்க வந்து மற்ற உயிர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். அப்பதான் சிவபெருமானுக்கு வந்து பிடிக்கும். அடியார் வழிபாடும் ஆலய வழிபாட்டும் செஞ்சாதான் உங்களுக்கு பயன் கிடைக்கும். ஆனா நீங்க அந்த பயனை வந்து நீங்க கொல்ல மறுக்குகின்றீர்கள் என்று சொல்லுங்கள். அது பெருமான் என்ன செய்தார், நீங்கள் வந்து நன்மை செய்தால் பெருமான் உங்களுக்கு இன்பத்தை கொடுப்பான், தீமை செய்தால் துன்பத்தை கொடுப்பான். துன்பம் என்பது
அந்த வேப்பங்காய் மாதிரி கசக்கும். அதான் வேம்பினோட தீங்கரும்பும் விரைவி ஊட்டுவது போல. இது வந்து நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து 7ஆம் திருமுறையில 46வது பாட்டுல 46வது பதிகம் 2வது பாட்டு வந்து சொல்லியிருப்பார். வேம்போடு தீங்கரும்பும் விரைவி ஊட்டுவது போல. நம்ம செய்த வினைகளுக்கு ஏற்ப தீவினை செய்தால் வேம்பை ஊட்டுவான், நன்மை செஞ்சிருந்தோம் புண்ணியம் செஞ்சனா தீங்கரும்பை விரைவி ஊட்டுவான் என்ற கருத்தை வந்து சுந்தரமூர்த்தி சொல்கிறார். எனவே இந்த உடம்பு எதுக்காக கொடுக்கப்பட்டது? மெய் உணர்வாகிய அந்த சிவ உணர்வை பெறுவதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனா இது போகத்துக்கே நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டோம். என்ன நோக்கத்துக்காக அந்த உடம்பு படைக்கப்பட்டதோ அதுல இருந்து நம்ம மாறுபட்டு செயல்படுகின்றோம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சேர்த்திருக்கின்றார்கள். அடுத்து 20வது திருப்பாடல். உடல் வைத்த வாரம் உயிர் வைத்த வாரம் மடை வைத்த 9 வாய்தலும் வைத்து திடம் வைத்த தாமரை சென்னியுள்ளங்கி கடை வைத்த ஈசனை கைகலந்தேனே. உடல் வைத்த வாரம், பெருமான் வந்து இந்த உடம்பை கொடுத்து எனக்கு வந்து உதவி செய்தான். இந்த உடம்பை கொடுக்கலன்னா அந்த அனாதி கேவலத்திலேயே நான் இருந்திருப்பேன், முழு அறியாமையில வந்து கிடந்திருப்பேன். எனவே இந்த உடம்பை கெடுத்து பெருமான் வந்து அந்த உதவிய வாரம். உயிர் வைத்த வாரம், இந்த உடம்புக்குள்ள பெருமான் வந்து அந்த உயிரை வைத்த வாரம். ஒரு பாட்டுல பார்த்தோம் இல்லையா, அந்த மூட்டையில போட்டு உயிரை போட்டு பெருமான் கட்டான்னு பார்த்தோம். இனிமே அந்த உடலில் வந்து அந்த உயிரை அமைத்த வாரம். மடை வைத்த 9 வாய்தலும் வைத்து, இங்க என்ன பண்றாரு, இந்த வயலுக்கு 9 மடை வச்சிருக்காரு. மடைகளோடு கூடிய 9 வாயில்களை அமைத்து திடம் வைத்த தாமரை சென்னியுனுள். இந்த உடம்புல வந்து திடமானது எது? திடமானது எலும்பு தான். அந்த எலும்புல ரொம்ப திடமானது எதுன்னா இந்த தலை எலும்பு தான், கபால எலும்பு தான். அந்த உறுதியான அந்த 1000 இதழ் தாமரை, இந்த சகஸ்ரம்னா 1000, இங்கே ஒரு 1000 இதழ் தாமரை இருக்கின்றது. அந்த 1000 இதழ் தாமரையோடு சென்னியுள், அந்த தலை உச்சியுள் அங்கி கடை வைத்த ஈசனை கலந்தேனே. அங்க பெருமன் 1000 இதழ் தாமரையில் பெருமன் எங்க இருக்கின்றான்? அவன் வந்து அங்கியாக, ஒளி வடிவாக, நெருப்பு வடிவாக, தீவண்ணனாக இருக்கின்றான். அங்க அங்கி கடை வைத்த ஈசனை கை கலந்தேனே, பெருமானோடு நான் கூடி அந்த சிவாய் இன்பத்தை அனுபவித்தேன். அது போல நீங்க என்ன செய்யணும்? என்னை போல நீங்களும் இந்த உடம்பு அளவில் அமையாது நீங்க என்ன பண்ணும், இங்க போங்க, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாகதம், விசுத்தி ஆகியை தாண்டி இங்க சகசிராரத்துக்கு வந்து நீங்க போங்க. அங்க சகசிராரத்துக்கு போயிட்டு அங்க பெருமான் எப்படி இருக்கின்றான்? அங்க ஜோதி வடிவாக இருக்கின்றான். அவன் பரஞ்சோதி. உங்க ஆன்மாவும் வந்து ஜோதி தான். இந்த ஆன்ம ஜோதி வந்து அந்த பரஞ்சோதியில் வந்து கலக்க வேண்டும். இதே சகசிராரத்தில் அந்த ஒளி உருவான அந்த சிவனை வந்து நீங்கள் கூட வேண்டும். இந்த ஜீவான்மா பரமான்மாவை கூட வேண்டும். இந்த ஜீவன் வந்து சிவனை கூட வேண்டும். அதான் ஜீவ பிரம்ம ஐக்கியம். ஜீவன் வந்து பிரம்மத்தோடு சேர வேண்டும் என்று அந்த சகசிராரத்தில் பெருமானோடு ஒன்று கூடுவதை இதை குறிப்பால் வந்து உணர்த்துகின்றார்கள். ஒவ்வொரு ஆதாரமும் வந்து தாமரை மலராக உருவகம் செய்யப்படும். மூலாதாரம் என்பது 4 இதழ் தாமரை. அங்க வந்து இங்க அதுக்கு வந்து சுவாதிஷ்டானம் வந்து 6 இதழ் தாமரை. இந்த மணிப்புரகம் அது வந்து 10 இதழ் தாமரை. இங்க அநாகதம் இது வந்து 12 இதழ் தாமரை. இந்த விசுத்தி இது 16 இதழ் தாமரை. இந்த ஆங்கை இது வந்து 2 இதழ் தாமரை. இந்த சகசாரம் இது வந்து 1000 இதழ் தாமரை. இதை வந்து நமக்கு 3 இடம் முக்கியம். ஏற்கனவே சொல்லுங்க. ஒண்ணு வந்து அந்த இதயம், இந்த அநாகத ஸ்தானம். 2வது வந்து இந்த ஆங்கிய ஸ்தானம். 3வது வந்து இந்த சகசாரம். கடைசியா இதை தாண்டி இந்த துவாதசாந்தம் என்கின்ற உடலை தாண்டி அந்த 12 அங்குலம் துவாதசாந்த பெருவழி. எனவே இங்க பெருமான் வந்து 1000 இதழ் தாமரையில வந்து அவன் ஒளியாக இருக்கின்றான். இங்க வந்து 2 இதழ் தாமரை. இங்க ஒளிதல் சதாசிவனும் மனோன்மணியும் வந்து இருப்பார்கள். அதான் நமக்கு எல்லா போகமூர்த்தியா இருக்கின்றார் இல்லையா, இதுதான் போக சிவம். நமக்கு வேண்டிய அந்த இகபர சௌபாக்கியங்களை கொடுக்கக்கூடியது இந்த சதாசிவ தத்துவம். அப்புறம் வந்து இந்த இதயஸ்தானத்துல பார்க்க போனீங்கன்னா யோகப்படி பார்த்தா அங்க 12 இதழ் தாமரை. ஆனா நம்ம வந்து பூஜைக்கு என்ன பண்ணும், 8 இதழ் தாமரை. இந்த 12 இதழ் தாமரை வந்து மையத்துல இருக்கும். 8 இதழ் தாமரைங்கிறது இந்த இடப்பக்கத்துல வந்து இருக்கும். இடப்பக்கத்துல இருக்கும். இது அகை இதழ் தாமரை சொல்லுவாங்க. அங்க நம்ம
அட்ட புஷ்பங்களை கொண்டு பெருமானை நம்ம இருபது தாமரைங்கிறதுக்காக அந்த 3 தாமரைகளை வந்து எடுத்துக்கொண்டேன் என்ற கருத்தை சொல்லி அதுக்கு அடுத்த பாடல். எனவே சிவபெருமான் வந்து இந்த உடலை வைத்து அந்த உடலுக்குள் வந்து உயிரை கூட்டி வைத்தான். இந்த உடல் நிலை பெறும் பொருட்டு அங்க என்ன செய்கின்றார், அது நீர்மடை போல 9 துளைகளை வந்து உருவாக்கினான். அப்போது இந்த நெஞ்ச தாமரையில் தனது உருவத்தை வந்து தீயின் முனை போல வைத்து அந்த பெருமானை சிவ பூஜையில் கூடி நான் இன்புறுகின்றேன், நீங்களும் அந்தவாறு கூடி இன்பு உறுங்கள் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 21வது திருப்பாடல். கேட்டு நின்றேன் எங்கும் கேடல் பெரும் சூழல் மூற்றுகிறான் முதல் யோனி மயந்தவன் கூட்டுகின்றான் குழம்பின் கருவை ஒரு நீட்டு நின்றாகத்து மேற்பட்டவாறே. இரு சிவன் தான் இந்த உருவத்தை உடைய இந்த உடலை கொடுத்து உதவுகின்றான். அவன்தான் உயிருக்கு உயிராக உடன் இருக்கின்றான் என்பது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. இதை மட்டும் தெரிஞ்சவன். இறைவன் தான் இந்த உருவாகிய உடம்பை கொடுத்தான், அதற்குள் உயிரை கொடுத்தான், அந்த உயிருக்கும் உயிராக அவன் தான் உடன் இருக்கின்றான் என்பது திரண்ட கருத்து. கேடில் பெருஞ்சுடர். இது பெருமான் வந்து பெருஞ்சுடராக பேரொளியாக இருக்கின்றான். அதற்கு வந்து கேடு கிடையாது, அழிவு வந்து கிடையாது. அழிவற்ற ஒளிவடிவாக அந்த பெருமான் இருக்கின்றான். அவன் முதல் காரண மாயையிலிருந்து அவன் சிருஷ்டியை தொடங்குகின்றான், மூட்டுகின்றான் முதல் யோனி மயவன். அந்த முதல் காரணமாகிய அந்த மாயையிலிருந்து அவன் சிருஷ்டியை தொடங்குகின்றான், கூட்டுகின்றான் குழம்பின் கருவை உரு. அவன் என்ன செய்கின்றான், அந்த குழம்பான கருவை வந்து கர்ப்பப்பைக்குள் சேர்க்கின்றான். அதை உரு நீட்டி, அதை உருவாக நீட்டி நின்று ஆகத்து மேற்பட்டவாறு. எனவே அதை உருவாக நீட்டி அந்த உருவத்துக்குள்ளே பெருமான் அவனும் எழுந்தருளி அதை உணர்கின்ற அந்த பக்குவப்பட்ட அந்த ஆன்மாக்களுக்கு அவன் நேர்பட்டவாறு பெருமான் வந்து வெளிப்பட்டு தோன்றுகின்றான். அதை நான் அனுபவித்தேன், கண்டேன், கேட்டேன். அதுபோல நீங்களும் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் கண்டு பெருமானை தரிசிக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று தனக்கு ஒன்றும் அழிவில்லாத அனாதி நித்தியமான ஒளி வடிவான அந்த சிவபெருமான் அவன் என்னதான் சொன்னான், முதல் காரணமாகிய அந்த யோனியில் இருந்து அந்த முதல் படைப்பிற்கு காரணமாகிய அந்த மாயத்தை, முதல் காரணமா மாயாகிய அந்த சேர்த்தை கலக்கி அதை வந்து சேர்ப்பிக்கின்றான். மயம் என்பது அதன் வண்ணமாக என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. இன்னொன்னு மாயம்னு இருக்குங்க இல்லையா, அந்த மாயம் என்பது குறுகுனா அது மயம்னு மாறும். மாயம் என்பது அந்த முதற் காரண மாயை, இது குறுக்கல் காரணம். மாயத்தை வந்து மயம்னு சொன்னா அது குறுக்கல், எழுத்து வந்து குறுகி போகுது, மா வந்து மானு குறுகி போகுது. எனவே மயம் என்பது மாயம் என்பதன் குறுக்கல் விகாரம். இது வந்து ஆதி சிருஷ்டி ஆகிய அந்த முதல் சிருஷ்டியை வந்து கூறியது. இப்ப நமக்கு கிடைக்கலாம் வந்து புனர்வுற்பம், மறுபடியும் பிறப்பதான் புனர்வுற்பம், புனர்ஜென்மம். அது முதல் சிருஷ்டி என்கின்ற அந்த ஆதி சிருஷ்டி. அது போன தடவை அந்த போட்டி போறதுல இருந்து அந்த பாட்டு எடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது முதல் சிருஷ்டி எவ்வாறு உருவாகியது என்று சொன்னார்கள். அது மாதிரி பிரபஞ்சத்துல வந்து நாள்தோறும் அந்த சிருஷ்டி நடந்து கொண்டே இருக்கின்றது. பல உயிர்கள் தோன்றுகின்றன, இருக்கின்றன, மறைகின்றன. எனவே இந்த பிண்டத்தை உருவாக நீட்டி அந்த உடம்பில் தானும் இருந்து அந்த ஆன்மாக்களை பெருமான் உய்விக்க திருவுள்ளம் கொள்கின்றான் என்ற அந்த கருத்து வந்து அந்த 21வது பாட்டுல சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுக்கு வந்து வேற ஒரு கருத்து என்ன சொல்லியிருக்கின்றார்கள்னா, கேட்டு நின்றேன்னா அந்த வேதம் இருக்கு, சிவ ஆகமங்கள் 4 வேதங்கள் 28 சிவ ஆகமங்கள் இருக்கின்றது. அந்த 4 வேதங்களையும் சிவ ஆகமங்கள் 28ஐயும் அதை கேட்டு அதை நான் பெருமான் சொன்னான், அதை நான் கேட்டு நின்றேன். அப்போது பெருமான் எப்படி எனக்கு காட்சி கொடுத்தான், கேடில் பெருந்துடராக என்றும் அழிவில்லாத பேரொளியாக சிவபெருமான் அவன் எனக்கு காட்சி கொடுத்தான். மூட்டுகின்றான் முதல் யோனிமயமானவன். இந்த உலக அனைத்துக்கும் முதற்காரண வடிவாய் என்று அவற்றை பெருமான் வந்து அதை பூ கோப்பது போல, நம்ம எப்படி பூ கட்டுறோமோ பூ கோப்பது போல
இந்த உலகங்களை அவன் வந்து கோர்க்கின்றான். எனவே தாயது வயிற்றில் அந்த நெகிழ்ந்து பட்ட அந்த கருவை கூட்டுகின்றான் குழம்பின் கருவை. தாயின் வயிற்றில் நெகிழ்ந்துபட்ட அந்த கருவை உரு நீட்டி அதை உறுதிப்படுத்தி உருவாக அமைப்பவன் அவன்தான். எனவே அவனே அந்த தாய் தந்தையுடைய உடற்கூட்டத்திற்கும் அவர்களது செய்கைக்கும் அவன்தான் நிமித்த காரணமாக இருக்கின்றான். குழந்தை வந்து என்ன செய்யுது? அது உங்கள் மூலமாக பிறக்கின்றது, ஆனா உங்களால் வந்து பிறக்கவில்லை. அது பெருமானால் தான் பிறக்கின்றது. உங்களை கருவியாக வைத்து அந்த ஆன்மாவுக்கு சிவபெருமான் ஒரு உடம்பை கொடுத்து உதவி செய்கின்றான் என்று சொல்கின்றார்கள். மூட்டுதல்னா என்ன? நமக்கு தீ மூட்டுதல்னு சொல்லுவோம். இன்னொன்று மூட்டுங்கிறது கோக்குறது. இந்த ஒரு சப்பரம் செய்யறோம். இந்த சப்பரத்துல என்ன பண்ணுவோம்? அந்த ஒண்ணு ஒண்ணா வந்து கோப்பம் இல்லையா, அதை வந்து மூட்டுதல். இந்த தேர் உறுப்புகளை ஒருங்கிணைத்து தேராக மூட்டுவது போல, தேர் ஆக்குவது போல பெருமாள் என்ன செய்கின்றான்? இந்த உலக உறுப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றாக தொகுத்து அதை உலகமாக்குகின்றான். இந்த உடல் ஒவ்வொரு உறுப்புகளையும் அதை உருவாக்கி அவன் மூட்டி இதை உடம்பாக மாற்றுகின்றான். எனவே இந்த உலகத்திற்கு முதல் காரணம் வந்து மாயை. எனவே பெருமான் வந்து அதுக்கு நிமித்த காரணமாக இருக்கின்றான் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 22வது திருப்பாடல். பூவுடன் மொட்டு பொருந்த அளந்த பின் காவுடை தீபம் கலந்து பிறந்திடம் நீரிடை நின்ற குமிழி நிழலதாய் வாழுடல் எங்கும் பறந்திட்டும் பற்றுமே. பூவுடன் இந்த கர்ப்பப்பை எப்படி இருக்கின்றது? அது வந்து பூ போல மென்மையாக இருக்கின்றது. பூ போன்ற வடிவில் வந்து இருக்கின்றது. மொட்டு, இந்த லிங்கம் வந்து மொட்டு போல இருக்கின்றது. அது பொருந்த அந்த கர்ப்பப்பையும் இந்த லிங்கமும் பொருந்த அளந்த பின் அப்ப அந்த கர்ப்பப்பை வந்து மலர்கின்றது. காவுடை தீபம் கலவுவது போல, அது காவுதல் பொருந்திய தீபம், அந்த ஒளி வடிவாகிய அந்த சுக்கில சுரோனிதங்கள் கலந்து அப்போது என்ன செய்யும்? குழந்தை வந்து வெளிப்படும். நீரிடை, முதல்ல ஒரு நீர் துணி போல, ஒரு பனித்துளி போலதான் அந்த குழந்தை வந்து உருவாகும். அந்த நீரிடை உண்டான குமிழி, ஒரு நீர் குமிழி உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? காத்து இருக்கும். அது போல நீரிடை உண்டான அந்த குமிழியானது அது என்ன செய்யும்? உடல் எங்கும் பாடுடல் எங்கும் பரவி, மண்ணாலாக்கப்பட்ட அந்த உடல் எங்கும் பரவி எற்றும் பற்றருமே. இந்த சூக்கும கருவிகள், இந்த சூக்கும சரீரத்தில் உள்ள அந்த புரியட்ட காயத்தில் உள்ள 8 கருவிகளை, அந்த 5 தன்மாத்திரைகளையும் அந்த 3 அந்த கரணங்களையும் பற்றி நிற்கும் என்று சொல்லப்படுகின்றது. இதை ஒளி விடை வந்து ரேதஸ் என்று சொல்வார்கள், தேஜஸ் என்றும் சொல்லுவாங்க. அந்த உடம்புல வந்து குழந்தை பிறகுறப்போ 20 வயசு 20 வயசுக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு ரேதஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அந்த ரேதஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால உடம்புல தேஜஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த விந்துநாதம் குறைய குறைய என்ன செய்யும்? இந்த தேஜஸ் வந்து குறையும். இதே இந்த ரேதஸ் தான் இங்க தீபமாக உருவாக்கப்படுகின்றது. குமிழி என்பது அந்த விந்துவில் உள்ள ஜீவ அணுக்களை வந்து குறிக்கும். அந்த 1 மில்லியன் அந்த விந்துல வந்து கிட்டத்தட்ட 60 மில்லியன்ல இருந்து 120 மில்லியன் வரைக்கும், மில்லியன் 10 லட்சம் குறிக்கும் அந்த அணுக்கள் வந்து இருக்கும் என்ற கருத்து இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே தாய் தந்தை வந்து அவர்கள் கலந்து கூடிய காலத்தில் தந்தை உடலில் இருந்த அந்த விந்து தாயின் கர்ப்பப்பைக்குள் சேர்ந்து அது முட்டையாக அது பிண்டமாக மாறும். அந்த முட்டைக்குள் வந்து நீர்க்குமிழியில் நிழல் போல அந்த நுண்ணுடம்பு சூக்குமுடம்பு கருவிகள் எட்டும் அந்த பருவுடல் எங்கும் பறந்து அதனை தாங்கி நிற்கும் என்ற கருத்து வந்து இந்த பாட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. குமிழில் நிழல் போல அந்த குமிழுக்குள்ள வந்து காற்று இருக்கும், அந்த நீருக்குள்ள வந்து காற்று இருக்கின்றது என்ற கருத்தை வந்து. அடுத்து 23வது பாட்டு. 8 எந்திரியங்களும் கட்டிய 3 கரணமுமாய்விடும் ஒட்டிய பாச உணர்வென்னும் காயப்பை கட்டி அவிழ்த்திடும் கண்ணுதல் தாமே. 8 அந்த 8 என்ன செய்யறது? அந்த 8ங்கிறது புரியட்ட காயத்தை வந்து குறிக்கும்.
அதுல வந்து தன்மாத்திரைகள் 5, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5, அது 3 அந்த கரணங்கள் மனம் தவிர்த்து பாக்கி புத்தம், புத்தி, சித்தம், அகங்காரம் அது 8ம் அது என்ன செய்கின்றது? பாச உணவாகிய அந்த உடலாகிய பையை பெருமான் என்ன செய்கின்றார்? அதனையே கட்டி அவிழ்த்து விடுவார். 8னுள் 5ஆகும் இந்திரியங்களும் கட்டிய 3 கரணங்கள், அந்த 4 அந்த கரணங்கள் மனம் வந்து சித்தத்துக்குள் அடங்கிவிடும். அந்த 3 கரணமாய்விடும். ஒட்டிய பாச உணர்வென்னும் காயப்பை, இந்த பாச உணர்வு என்கின்ற இந்த உடலாகிய பையை கட்டி பெருமானை வந்து அந்த உயிரை போட்டு கட்டி வைப்பார். மரணத்தின் போது அதை அவிழ்த்து விடுவார். அது கண்ணுதல் காணுமே, இந்த நெற்றியில் கண்ணையுடைய அந்த சிவனை நீங்கள் காணுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி இந்திரியங்கள்னு ஒரு வார்த்தை வந்து இந்திரியங்களும் இந்திரியங்கள் நம்ம வந்து ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5. இங்க ஞானேந்திரியங்கள் தான் முக்கியம் வந்து இந்திரியம்னு சொல்வார். அவை வந்து கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்கின்ற அந்த 5 ஞான இந்திரியங்கள். 3 காரணம் என்பது அது புத்தி, சித்தம், அகங்காரம். எனவே இந்த 3ஐயும் சேர்த்து இந்த பொறியற்ற காயத்தை இந்த உடற்பையில் கட்டி கட்டுபவரும் சிவபெருமான் தான், அதை அவிழ்ப்பவரும் சிவபெருமான் தான். கட்டும் போது உடல் உண்டாகும், அவிழ்க்கும் போது உடல் அழிந்துவிடும். எனவே இதை காயத்தை பை என்று சொன்னார்கள். கட்டி அவிழ்த்திடும் காயப்பைன்னு சொல்லி காட்டு. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்பது சித்தர் வாக்கு. இந்த உடம்பாய் காயம் வந்து பொய், ஏன்னா மாயிலிருந்து உருவானது, மாயில் வந்து அழியக்கூடியது. இது வெறும் காற்றடைத்த பை. இதுக்கு என்ன இருக்கு? இது தச வாயுக்களால் இயங்கக்கூடியது. இந்த மூச்சு காத்து நின்று போச்சுன்னா இந்த பை வந்து அழிந்து போய்விடும் என்ற கருத்தை இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து வந்து 24வது திருப்பாடல். கண்ணுதல் நாமம் கலந்துடம்பாயிட பண்ணுதல் செய்து பசுபாசம் நீக்கிட எண்ணிய வேதம் இசைந்த பரப்பினை மண் முதலாக வகுத்து வைத்தானே. கண்ணுதல் நாமம், நெற்றில் கண்ணையுடைய அந்த சிவபெருமான், அவனுடைய திருநாமம், அந்த திருநாமாகிய நமச்சிவாய அல்லது சிவாய நம, அந்த 5 எழுத்துக்களை கலந்து என்ன செய்கிறான்? நமக்கு உடம்பாக அமைத்து, பெருமானுடைய அந்த பஞ்சாக்கரம் தான் நமக்கு உடம்பாக அமைத்திருக்கின்றது என்ற கருத்து வந்து இந்த இடத்துல பெருமானுக்கு தான் இந்த 5 எழுத்து உடம்பா இருக்குது. பெருமானுக்கு கால் வந்து நா என்கின்ற இந்த நகாரம், இந்த வயிறு வந்து மகாரம், சீங்கிறது இந்த நெஞ்சு பகுதி சி, வாங்கிறது இந்த கழுத்து பகுதி கைகளும், யா என்பது இந்த முகமும் இந்த முடியும். நமசிவாய என்று பெருமானுக்கு வந்து அந்த 5 எழுத்து பெருமானுக்கு உருவமாக அமைந்திருக்கின்றது. அதை கொண்டே பெருமான் என்ன செய்கின்றான்? நமக்கும் இந்த உடம்பை கொடுக்கின்றான். பெருமானுடைய அந்த திருவைந்தெழுத்துக்களை கலந்தே நமக்கு உடம்பாக அமைத்து அப்ப என்ன செய்யறான்? பண்ணுதல் செய்து பசுபாசம் நீக்கிட. எதுக்காக இந்த உடம்பு வந்து பெருமான் கேட்கணும்னா, இந்த பசுவாகிய ஆன்மா வந்து அந்த பாசத்தில் இருந்து விடுபட வேண்டும். அதற்கு ஏன்னா ஏற்கனவே கேவல நிலை இருக்கு. கேவல நிலை வந்து அது முயற்சி செய்ய முடியாது. முயற்சி செய்யறதுக்கு இந்த உடம்புன்னு ஒரு கருவி வேணும், கரணங்கள் வேணும். அதுக்காக என்ன செய்கின்றான்? பெருமான் வந்து நமக்கு அந்த பசு பாசம் நீங்கிட, பசுவை கட்டியிருக்கின்ற அந்த பாசம் நீங்கிட எண்ணிய வேதம் இசைத்த மரபினை, அதற்காக பெருமான் என்ன செய்கின்றான்? அந்த 4 வேதங்களையும் அந்த 28 ஆகமங்களையும் கொடுத்து அதை இசையாக கொடுத்து மண் முதலாக வகுத்து வைத்தானே. அந்த மண் முதல் நாதம் ஈராக, இல்ல மண் முதல் சிவம் ஈராக 36 தத்துவங்களை பெருமான் வகுத்து வைத்துக் கொடுக்கின்றான். கண்ணுதல் நாமம், நெற்றியில் கண்ணையுடைய அந்த சிவபெருமானது நாமம் அது சி பஞ்சாக்கரம் தான். நாதன் நாமம் நமச்சிவாயவே. இந்த நமச்சிவாயத்தை பத்தி நமக்கு 3 பதிகங்கள் இருக்கின்றது. பஞ்சாக்கர பதிகம்னு ஒண்ணு இருக்கின்றது இல்லையா? 4 பெருமக்கள் வந்து நமக்கு அந்த நமச்சிவாய பதிகத்தை கொடுத்திருக்கின்றார்கள். ஞானசம்பந்த பெருமான் 2, அப்பர் பெருமான் 1, சுந்தர பெருமான் வந்து 1, ஆக 4 பதிகங்கள். அது போல நம்முடைய மாணிக்காசு வந்து ஆரம்பிக்கிறப்பே நமச்சிவாய வாழ்க என்று சொல்லிதான் ஆரம்பிக்கின்றார். எனவே நமக்கு வந்து நாதன் நாமம் வந்து நமக்கு நமச்சிவாயவே என்ற இந்த கருத்தை வந்து 24வது பாட்டுல இந்த சொல்லியிருக்கேன்.
இதற்கு வந்து என்ன கருத்து சொல்லுகின்றார்கள்? இது அந்த நுண்ணுடம்பு கருவிகள், சூக்கும உடம்பு வந்து 8 கருவிகள், அது தன்மாத்திரைகள் வந்து 5, அது அந்த காரணங்கள் வந்து 3. அது புத்தி, அகங்காரம், மனம் என்கின்ற அந்த கருத்து. அதை வந்து பெருமான் வந்து உடம்பு என்ற பையில உயிர் என்ற சரக்கை வைத்து கட்டுகின்றான். அதை இறக்கும் போது அவன் வந்து அழித்து விடுகின்றான். இதுக்கு ஆதாரம் எது? அச்சாக இருப்பதுன்னா இந்த நுண் உடம்பாகி அந்த சூக்கும உடம்பு தான். இந்த சூக்கும உடம்பு இல்லைன்னா இந்த பருவ உடம்பு கிடையாது. பருவ உடம்பு இருந்தும் பயனில்லை. சாவரப்ப என்ன செய்யுது? இந்த சூக்கும உடம்பு பிரிஞ்சு போயிடுது. எனவே அந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற அந்த 5 என்ன செய்யுது? அந்த 5 தான் 5 பூதங்களையும் வந்து தோற்றுவிக்கின்றது. காரண தன்மத்தராக இருந்து 5 பூதங்களையும் தோற்றுவித்து அதன் மூலமாக தான் நமக்கு இந்த 5 இந்திரியங்கள் வந்து நமக்கு கிடைக்கின்றது. மெய்வாய், கண், மூக்கு, செவி, இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது அந்த 5. அந்த 5க்கு அடிப்படையா இருக்கிறது இந்த பஞ்சாக்கரம் என்ற அந்த கருத்தை வந்து சொல்லி இருக்கின்றார்கள். இதை வந்து நம்ம சிவஞான சித்தியார்ல வந்து அந்த பாடல 2ஆம் சூத்திரத்துல 64, 65 சொல்லுவாங்க. ஓசை, நல், ஸ்பரிசம், ரத கந்தங்கள், பேசு மாத்திரைகள் 5ம், இந்த தன்மாத்திரைகள் 5ம் பிறக்கும் பூதாதிகத்தின் அந்த 5 பூதங்களிலிருந்து பிறக்கும் நேச இந்திரியங்களுக்கு நிகழ் அறிவினால் கண்டு. எனவே இந்த 5 வச்சுதான் நமக்கு இந்த 5 பொருள்களிலும் 5 அறிவு கிடைக்கின்றது என்று சிவஞான சித்தியார் சொல்லியிருப்பாரு. அது 65வது பாட்டுல வந்து சாற்றிய பஞ்ச தன்மாத்திரைகளில் அந்த சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த 5 தன்மாத்திரைகள் சத்தம் முன்னா தோன்றும். அப்ப என்ன சொல்ல? ஃபர்ஸ்ட் தோன்றது அந்த சப்தம் ஒளி தோன்றும். அந்த ஒளியிலிருந்து ஆகாசம் தோன்றும். அடுத்து வந்து ஊறு என்கின்ற தொடு உணர்வு தோன்றும். அதுல இருந்து காற்று தோன்றும். அப்புறம் என்ன செய்யறோம்? அத 3வது வந்து அந்த உருவம் என்கின்ற அந்த ரூபம் வந்து தோன்றும். அந்த ரூபத்திலிருந்து தீ வந்து நமக்கு தோன்றும். 4வதாக ரசம் என்கின்ற சுவை தன்மாத்திரை தோன்றும். அதிலிருந்து நீர் தோன்றும். 5வதாக அந்த நாற்றம் அல்லது வாசம் என்ற மனம் தோன்றும். அதிலிருந்து நீர், மண் வந்து தோன்றும். சப்தம் முன்னா தோன்றும். வான், வலி, தீ, நீர், மண் தொடங்கி ஒன்றுக்கு ஒன்று ஏற்றமாம் ஓசையாதி இருங்குணம் ஏய்ந்து நிற்கும். எனவே அந்த ஆகாயத்துல இருந்து ஒண்ணுதான் இருக்கும். சப்தம் மட்டும்தான் இருக்கும். காட்டுல என்ன இருக்கும்? சப்தம், ஸ்பரிசம் 2 இருக்கும். தீல வந்து சப்தம், ஸ்பரிசம், ரூபம் 3 இருக்கும். நீர்ல வந்து என்ன? சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம் என்கிற 4 இருக்கும். மண்ல வந்து இருக்கும் சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்கின்ற 5. இது ஒண்ணுக்கு ஒண்ணு ஏறிக்கிட்டே போதும். அதான் ஒன்றுக்கு ஒன்று ஏற்றமாம் ஓசையாது இருங்குணம்னு அந்த படிச்சிருப்பாங்க. நீங்க இப்பதான் வந்து உண்மை விளக்கம் வந்து படிச்சிருக்கீங்க. அந்த உண்மை விளக்கத்தை வந்து 17வது பாட்டு, அந்த கரணம் அடைவே உடைக்க கீழ். இந்த அந்த கரணத்தை பற்றி மனம், புத்தி, சித்தம் இருக்குல்ல, அத அந்த மனம் புத்தியுடன் அகங்காரம், புத்தி இவை மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் பற்றி மனம் போய் பற்றும். புத்தி வந்து என்ன செய்யும்? அதை நிச்சயிக்கும். அது சித்தம் வந்து சிந்திக்கும். அதை வந்து அகங்காரம் வந்து நான் செய்வேன் என்று அகங்கரிக்கும் என்று அந்த உண்மை விளக்கத்துல நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அந்த உணர்வு வந்து நான் என்கின்ற உணர்வு வந்து சாவர வரைக்கும், நான் பிறக்கிறப்பே நான்கிற உணர்வு இருந்தது. இப்பயே நான்கிற உணர்வு இருக்கும். சாகும் வரைக்கும் இந்த நான்கிற உணர்வு இருக்கும். அந்த நான் என்கிற உணர்வு தான் இந்த ஆன்மாவுடைய முதல் உணர்வு. அதுமாதிரி எனது என்கின்ற உணர்வு வந்து தோன்றும். நான் எனது தோன்றோம்னா ஏன்னா உலகம் முழுக்க உங்களுக்கு தோன்றும். இப்ப எனது வந்து நானுக்குள்ள அடங்கும். நான் போய் அந்த ஆன்மாவுக்குள்ள உடங்கும். ஆன்மா போய் சிவகத்துக்குள்ள உடங்குனா உங்களுக்கு முக்தி நிச்சயிக்கும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல பார்க்கணும். 24வது பாட்டு. அடுத்து 25வது பாடலோட நம்ம இன்னைக்கு நிறைவு செய்யலாம். 3 வகுப்புல முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அருள் அளதில்லை அரணவன் அன்றி அருள் இல்லை ஆதலின் ஒவ்வொரு உயிரை தருகின்ற போதிரு கை தாயர் தம்பார் வருகின்ற நண்பு பகுத்திடும் தானே. கை தாயர் தம்பல், பெருமான் தான் தாயாக இருந்து இந்த ஜீவனை பாதுகாக்கின்றான் என்பதுதான் இந்த பாடல் திறந்த கருத்து. இது மட்டும் நீங்க புரிஞ்சுதான் போதும். பெருமான் தான் தாயாக இருந்து தாயாய் முளையை தருவானே. இல்லைன்னா நம்ம வந்து சவள பிள்ளையா போயிடுவான்ட்டு மாணிக்கம் சொல்லுவோம் இல்லையா? சிவனே அவன் வந்து செவிலித்தாயாக இருந்து இந்த ஜீவனை பாதுகாக்கின்றான். அருள் அல்லதில்லை அரண் அவன். சிவபெருமான் இல்லாம அருள் கிடையாது.
சிவன் என்று அருள் இல்லை. ஏன்னா சிவபெருமான் முழுக்க முழுக்க அருள்மயம்தான். அவனுடைய சக்தியும் அருள் தான். அது அரணவன் அன்றி அருள் அல்லதில்லை. அருள் இல்லாமல் சிவனும் இல்லை. அருள் என்று சக்தியை குறிக்கும். எனவே சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இல்லாமல் சக்தி இல்லை, சிவன் என்று அருள் இல்லை, அருள் என்று சிவன் இல்லை. ஆதலினால் ஓர் உயிர்க்கு, ஆகவே இந்த ஒப்பற்ற அந்த உயிருக்கு தருகின்ற போது இரு கைத்தாயர். பெருமான் என்ன செய்கின்றார்? உடம்புக்கு 2 தாயை கொடுத்திருக்கின்றார். ஒண்ணு பெற்ற தாய், இன்னொன்னு செவிலித்தாய் என்கின்ற அந்த வளர்ப்பு தாய். தம்பால் வருகின்ற நண்பு வகித்திடும் தானே. எனவே அந்த 2 தாய்க்கும் குழந்தை மேல ஆசை, இந்த குழந்தைக்கும் தாய் மேல அந்த அளவுக்கு அன்பு என்று ஒரு சொல்லார்கள். அதை சிவமும் அருளும் 2 தாயார்கள் என்ற அந்த ஒரு கருத்தை வைக்கின்றார்கள். இன்னொன்னு அந்த அருள் சக்தியும் துரோதன சக்தியும் அது இரண்டும் 2 தாய் என்ற மாறுபட்ட கருத்தை இந்த பாட்டுல வைத்திருக்கின்றார்கள். அருள் இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இன்றி அருளும் இல்லை. ஆகவே எப்பொழுதும் அருளோடு பிரியாமல் இருக்கின்ற அந்த சிவன் என்ன செய்கின்றான்? அந்த கருவில் வீழ்கின்ற அந்த ஒரு உயிரை வளர்க்கின்ற பொழுது அப்போது என்ன செய்வான்? அவன் துரோதான சக்தியாக இருந்து அதை வளர்க்கின்றான். வளர்த்து கடைசியில் என்ன செய்றான்? அந்த அருள் சக்தி கிட்ட அதை ஒப்படைக்கின்றான். ஆகவே அந்த 2 தாயத்தையும், பெற்ற தாய்கிட்டையும் வளர்த்த தாய்கிட்டையும் அவன் அன்பை உண்டாக்கி தருகின்றான். என பெருமான் தான் அன்பு மயமானவன். அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலர், அன்பே சிவமாவது ஆறும் அறியிலர், அன்பே சிவமாவது அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. பெருமான் தன்னுடைய அன்பின் காரணமாக தான் இந்த உயிர்களை வளர்க்கின்றான். அவனுடைய அருளும் வளர்க்கின்றது. எனவே அந்த அருள் சக்தி தான் உயிருக்கு நல் தாய் என்கின்ற இந்த பெற்ற தாய். வளர்க்கின்ற தாய் அந்த துரோதன சக்தி. துரோத சக்தியை வளர்த்து அந்த அருள் சக்தியிடம் ஒப்படைத்து விடும். துரோத சக்தியே அருள் சக்தியாக மாறும். எனவே கருவை பிறப்படும் அவன்தான், வளர்ப்பவனும் அவன்தான், எல்லாமே சிவபெருமான் தான் என்ற கருத்தை சொல்லி இன்றைய திருமந்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க, குறைவிலாது வாழ்க, நான்மறையரங்கள் ஓங்க, நட்டமும் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறிரு கடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை ஊறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் என்று சீரடியார் பொற்பாதங்களை வணங்கி இந்த திருமந்திரத்தினை நிறைவு செய்கின்றேன். அடியார் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், இல்ல நிறைவு செய்து விடலாம். ஆமா, யாராவது ஒரு அடியார் தங்களுடைய சிறப்பான கருத்துக்களை பதிவிடுங்கம்மா. அடுத்தது ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு மத்த அடியார் எல்லாம் பேசலாங்கம்மா. யாராவது பேசலாங்கம்மா. ஐயா, நான் புஷ்பலதா பேசுறேங்க. அருமைங்க ஐயா, இன்னைக்கு சிறப்பான கருத்துக்கள். கரு எப்படி உருவாகிறது, சிவன் அது எப்படி நம்ம உடம்புல உருவாற்றுகிறாரு என்றதான் நல்லா இதா சொன்னீங்க. ஆனா எனக்கு எடுத்து உரைக்கிறதுக்கு தான் தெரியல. நிறைய கருத்துக்கள் எடுக்கணும் இதுல இருந்து. ஏன்னா நான் திருமந்திர வகுப்பு இன்னைக்குதான் அட்டன் பண்றேன். நான் அட்டன் பண்ணவே இல்லை. எனக்கு இந்த திங்கட்கிழமை தூரம் ஏதாவது வேலை அட்டன் மறுபடியும் என்னால கேட்க முடியல. ஆனா இன்னைக்கு கேட்டதுக்கு நிறைய கருத்துக்கள் ஐயா. ஆனா எனக்கு அந்த பஞ்சதந்திரங்கள், புரியத்த காயம், இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் இதெல்லாம் இன்னும் நான் நிறைய இதுல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய கேட்காதனால இது எனக்கு எப்படி சொல்றது. ஆனா முதல் பாடல் பதம் செய்யும் பால்வண்ணன் மேனி பகலன். பால்வண்ணன் சந்திரன், சூரியன் மேனி பகலன் சூரியன். சந்திரனும் சூரியனும் புதஞ்சையும் அங்கேயும் கோபம் தணிப்பான். மூணாவது தாளத்துல இருக்கிறத இந்த கருவடி வெப்பத்தை தணிப்பாங்க. வெப்பத்தை தணிச்சு குளிரை ஊற்றுவாங்க. குளிர்ச்சியும் வெப்பத்தையும் சமநிலைப்படுத்துவாங்கன்ற இதை சொன்னீங்க ஐயா.
ஒழிப்பல செய்யும் வினையுற்றன வழிபட நீர வழித்தழுவாங்க. பல பிறவிகள், பல மரணங்கள் நம்மளுக்கு இறந்து பிறந்து இறந்து பிறந்து பல மரணங்கள் வந்து வினையுற்ற நாளை நம்ம பல 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 வழிப்பல நீராடி, பல ஆற்றில் நீர் இந்த நீர் எல்லாத்தையும் நீராடி வழித்தழுது வாங்கி அழுதல் வழிபல செய்த பாசக்கல்வி கழிபல வாங்கி சுடமலைத்தானே. எனக்கு அந்த இடம் புரியலைங்க ஐயா. பல பழிப்பல செய்கின்ற பாசக்கருவை சொல்லுங்க ஐயா அந்த இடத்துல. ஐயா மைக் ஆஃப். அம்மா நீங்க தூப்புல பண்ணிடுங்கம்மா. இப்ப கடைசியா நான் உங்களுக்கு நான் சொல்றேம்மா. அடுத்த பாட்டு வந்து சுக்கல நாடிய தோன்றிய வெளியே. சுக்கல நாடிய வந்து யோனியும் கலந்து கரு உருவாகுது இல்லையா? அது 8 அது வந்து குழந்தையுடைய அது வந்து 8 ஜான் நம்ம கையுடைய 8 ஜான் அளவு தான் இருக்குன்ற அந்த இதை சொன்னீங்க ஐயா. போகத்தாக பூந்த புனிதனும் கோசத்திலாகவும் குழந்தை கொடுத்தல். கோசம்ன்றது உடம்புன்னு சொன்னீங்க. புனிதன் வந்து சிவன். சிவன் தான் நம்ம உடம்புல இருந்து அந்த கருவோட சேர்ந்து நான் ஏகத்துலாங்க 2 3 புரியலைங்கய்யா. அடியார் வேற யாராவது சொல்லுங்கப்பா. சாருமதி அம்மா. ஐயா ஃபர்ஸ்ட் பாடலுக்குங்க திருச்சிற்றம்பலம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து கருவை உருவாக்குறாங்க. அந்த கருவோட யாரு போறான்னு நம்ம சிவபெருமான் தான் அந்த கருவோட உள்ள போறாரு அப்படின்னு சொன்னீங்க ஐயா. பெருமான் தான் இந்த உடலை கொடுத்து மிகவும் பெரிய கொடை நமக்கு செய்யறாங்க. அந்த கொடை தொழில வந்து எல்லாரும் செய்யறதை விட இந்த கொடை தான் நமக்கு வேணுமே. ஏன்னா நமக்கு பிறவியே வேண்டாம். நமக்கு எந்த கொடையும் வேண்டாம். பொண்ணோ பொருளோ நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் போய் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசணும் அதுல யார போய் கேட்டாலும் அந்த கொடையெல்லாம் நமக்கு வேண்டாம். அவங்க தரவும் மாட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம். நமக்கு இந்த கொடை போதும் அப்படிங்கிற மாதிரி அடியேன் வந்து உணர்ந்தாங்க ஐயா. இதுல ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. அதாவது தூள சரீரம் சூக்ம சரீரம் எல்லாமே நம்ம பெருமான் தான். அதுல இருக்கிற குணசரீரம் காரண எல்லாமே கஞ்சிக சரீரம் எல்லாம் பெருமான் தான் கொடுக்குறாங்க. அதாவது கருவுக்குள்ள பெருமான் புகுந்து அவரு என்ன செய்யறாருன்னா ஒண்ணும் செய்யாம இல்ல. ஐயா என்ன செய்யறாங்கன்னா ஒரு குழந்தை வந்து அது உருவாகணும்னு இருந்ததுன்னா விதி இருந்ததுன்னா அந்த விதியை அந்த சிவபெருமானே வந்து பிரம்மன் மூலமா அந்த ஓலைச்சுவடியில எழுதுறாங்க நம்ம தலையில வச்சு. அந்த விதியை எழுதுறது வந்து அந்த குழந்தை நல்லா உருவாகி நல்ல தேஜஸோட வரணும் அப்படின்னாலும் அது வரும். அப்படி இல்ல அது 2 மாசத்துல அழியணும் அப்படின்னாலும் அது அழியும். அது 5 மாசத்துல 5 வருஷத்துல அழியினாலும் அது அழியும் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாமே நல்லா இருந்ததுங்க ஐயா. இந்த உடல் வந்து பிண்டத்துல உயிர் வந்து பிறக்குது இறக்குது. அதே மாதிரி அண்டத்திலையும் பிறந்து இறந்துட்டு தான் போயிட்டு இருக்குது. அண்டமும் பிறந்து இறந்து போகுது அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அதுவும் நல்லா இருந்தது. நம்ம ஆனா என்ன பண்றோம்னா பிண்டத்தோடு தோன்றிய நம்ம வந்து உலக அறிவைதான் வந்து நம்ம அந்த உலகத்துல இருக்கிற பொருளை தான் அந்த அறிவை வச்சு பெருசுன்னு நினைச்சு நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாது. ஞான அறிவை கொண்டு நம்ம பெருமானை வந்து நினைத்து கடைசியா அந்த இந்த புலன் எல்லாம் அழிஞ்சிரும். அந்த ஞானத்துல வந்து பெருமானை வச்சு அவரோட திருவடியை அடையணும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அதுவும் நல்லா இருந்ததுங்க ஐயா. இந்த பிண்டம் வந்து எங்கன்னா இறுதியா நாத தத்துவத்துலதான் ஒடுங்கும் அப்படிங்கிறதையும் அது சொன்னீங்க ஐயா. அப்புறம் வந்து இந்த உடல் வந்து எந்திரம் தான். இந்த உடல் வந்து எந்திரம். இந்த உயிரை வந்து ஏந்திட்டு இருக்கு. இந்த உடல் செய்யற மாதிரிதான் இந்த ஆன்மா வந்து உடல் என்ன செய்யணும்னு சொல்லுதோ அததான் இந்த ஆன்மா செய்யுது அப்படின்னு சொல்லுங்க ஐயா. இந்த ஐம்புலன்களோட நம்ம போவே கூடாது. நம்ம வந்து அந்த ஞானத்தை கொண்டு பெருமானம் அடையணும் அப்படிங்கிறத சொன்னீங்க ஐயா இதுல. அப்புறம் வந்து குசவன் வந்து பானைய வந்து எப்படி செய்யறாங்களோ அத மாதிரி நம்ம பெருமான் வந்து நம்ம உடலோட அந்த உயிரோட இந்த உடலை கூட்டி வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா கூத்தாடி நம்ம தான் வந்து இந்த போட்டு உடைக்கிறோம். அதாவது பெருமான அடையாம நம்ம இந்த உலகப் பொருளோட நம்ம வந்து ஒன்றி நம்ம என்ன பண்றோம்னா பெருமான அடையாம நம்மளே இதை வந்து தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி நம்ம வந்து உலகப்பற்றிலே இருக்கிறோம். பெருமானம் அடையணும்.
அப்படிங்கறத வந்து அந்த பாடல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க ஐயா. அதுவும் நல்லா இருந்ததுங்க ஐயா. அப்புறம் வந்து பஞ்சபூதம், தன்மாத்திரைகள், தசவாயுக்கள் எல்லாமே சேர்ந்தது புரியட்ட காயம். அத வச்சுட்டு நம்ம வந்து பெருமான தான் அடையணும் அப்படிங்கிறதையும் எல்லாத்துலயுமே பெருமான கடைசியா நம்ம அடையணும். அவர்தான் எல்லாமே செய்யறாரு. பெருமான தான் நம்ம அடையணும் அப்படிங்கிறதையும் வந்து அதுல சொன்னீங்க ஐயா. அப்புறம் வந்து உடம்போட இயல்பும் பயனும் சொன்னீங்க. பேரு, இழிவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு இதெல்லாம் வந்து பிணிங்கிறது துன்பம் தர்றது, மூப்புங்கிறது வயது போறது, கடைசியா சாக்காடு. அதுக்கப்புறம் என்னன்னா சாக்காடுல என்ன பண்றாங்க பெருமாள்னா இந்த உடலோட உடலைதான் இது பண்ணி பெருமானோட அந்த ஆன்மா வந்து கலக்கிற மாதிரி செய்யறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம அந்த அறத்தோட பெருமானையே நினைச்சிட்டு நம்ம அப்படியே இருக்கணும். அப்பதான் அந்த நமக்கு வந்து அந்த பெருமானோட சிவானந்தம் கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொன்னீங்க ஐயா. அப்புறம் வந்துங்க ஐயா நிறைய சொன்னீங்க. அதுல என்னால கொஞ்சம் குறிப்பெடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா. இந்த உடம்ப கொடுத்து உடலில் உயிரை அமைத்து. அம்மா கேக்குதாம்மா? கேக்குதுப்பா, கேக்குது. இப்ப நல்லா கேக்குதுமா. சரிங்க ஐயா. அதாங்க ஐயா பெருமான் தாங்க ஐயா எல்லாம் செய்யறாங்க. நம்ம உடலை வந்து கொடுத்து அந்த நம்மள காத்து கடைசியா அவர் அடியில போறதுக்கு தான் நம்ம இருக்கணும். அப்ப வந்து கருவோடயே நமக்கு வந்து புகுந்து எல்லாத்தையும் செய்யறாங்க அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அப்புறம் வந்து பாட்டை வந்து நானே வந்துமா முதல் பாட்டு அந்த பதம் செய்யுங்களை வந்து சிவபெருமான் தான் வந்து அந்த மூலத்தீ இருக்கு இல்லையா, மூல அக்னி இருக்கு இல்லையா, அந்த வெப்பம் வந்து கூடாமல் குறையாமல் சமநிலைப்படுத்தி இந்த உயிரை வளர்க்கின்றான் என்பது அந்த முதல் பாட்டோட திரண்ட கருத்து. இரண்டாவது பாட்டு வந்து என்ன செய்கின்றான், அந்த இறப்புற்ற ஆன்மா என்ன செய்கின்றது, அந்த உடம்பு வந்து இறந்து போயிடுது, அதை மீண்டும் வந்து பிறவி கண் வந்து அவன் வளர்க்கின்றான் என்ற கருத்து வந்து இரண்டாவது பாட்டுல சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து சுக்கில நாடியில் என்ற அந்த பாட்டுல வந்து சுக்கில சுரோனித கலப்பால் அந்த 8 அக்கரங்கள் மூலமாக இந்த உடம்பு வந்து எஞ்சான் உடம்பாக மாறுகின்றது என்பது மூன்றாவது பாட்டோட திரண்ட கருத்து. நான்காவது வந்து பெருமான் வந்து என்ன செய்கின்றான், அந்த பஞ்ச கஞ்சுகனா இருந்து அந்த 5 உடம்பு இருக்கு இல்லையா, அந்த இருந்து அந்த 36 தத்துவங்களோட இந்த ஆன்மா வந்து ஒரு மூட்டையாக செய்கின்றான். அந்த ஆன்மா மருவம் வந்து கருவுள் படுகின்றது என்று அதை செய்கின்றான். அடுத்த பாட்டுல வந்து பிண்டத்தில் அந்த பிண்டத்தில் வந்து உயிர் பிறந்து மறிப்பது போல இந்த உலகமும் என்ன செய்யணும், அது பிறந்து மறிக்கும் என்பது அடுத்த பாட்டோட திரண்ட கருத்து. அப்புறம் இந்த இலைப்பொறி என்கின்ற அந்த கருத்துல வந்து உழைப்பொறி 9 இந்த உடம்பு வந்து என்ன செய்யறது, இது மாயா எந்திர தனு, மாயால் ஆக்கப்பட்ட இந்த எந்திரமாகிய இந்த உடம்பு அவனுடைய இயல்பை வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து அடுத்த பாட்டு இன்புற்று இருவர் அந்த பாட்டுல வந்து சூளை விளைந்தது, இந்த இறைவனாகிய இந்த குயவன் வந்து இந்த உலக சூளையில் இருந்து இந்த முதல் காரண மாயில் இருந்து இந்த உடம்பை வந்து உண்டாக்கி விட்டான் என்ற அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த பாட்டு வந்து அந்த அருகீர் இந்த உடம்போட இயல்பு எது, அதனால் செய்ய வேண்டிய அதன் பயன் என்ன என்று அந்த பாட்டுல வந்து சொன்னாரு. அடுத்த பாட்டுல வந்து உடல் வைத்த வாரம் இந்த உடலை வந்து எனக்கு உதவிய வாரம், அதற்குள்ள இந்த உயிரை வந்து அமைத்த வாரம், அந்த 9 மடைகளோடு கூடிய அந்த வாசல்களை அமைத்து இந்த 1000 முதல் தாமரையில் நான் பெருமானை வந்து நான் கூடினேன், எனக்கு அந்த ஜீவபிரமம் ஐக்கியம் கிடைத்தது என்ற அந்த பாட்டு. அடுத்த பாட்டு வந்து கேட்டு நின்றேன் என்று பெருமான் என்ன செய்கின்றான், பெருமான் வந்து கேடு ஒளி இல்லாத ஒளி வடிவானவன், அவன் முதற் காரணமாயிலிருந்து சிருஷ்டியை தொடங்குகின்றான். அவன் குழம்பான அந்த கருவை வந்து சேர்ப்பிக்கின்றான், அந்த கருவை வந்து நீட்டி உருவாக மாற்றுகின்றான். அந்த உருவிலே தானும் எழுந்தருளி அந்த பக்குவப்பட்ட அடியார்களுக்கு அவன் காட்சி கொடுக்கின்றான். அதை நான் கண்டேன் கேட்டேன், நீங்களும் காணுங்கள் கேளுங்கள் என்று. அடுத்த பூவுடன் மொட்டு என்கின்ற அந்த பாட்டுல வந்து அந்த பூ போன்றது கற்பப்பை, மொட்டு போன்றது லிங்கம், அதை இரண்டும் கலந்து சுக்கில சுரோட கலந்து அந்த கரு உருவாகும். அது என்ன செய்ய உடலெங்கும் பரவி அது சூக்கும சரீர கருவிகள் 8ஐயும் பறந்து 8ம் பற்றுமே, இந்த சூக்கும உடலை பற்றி நின்று இந்த ஸ்தூல உடம்பு உருவாகும் என்ற அந்த கருத்து வந்து சொல்லப்பட்டது. அப்புறம் கண்ணுதல் நாமம் என்ற அந்த பாட்டுல வந்து பெருமானுடைய திருநாமமாகிய அந்த
திரு 5 எழுத்துக்களை கலந்து நமக்கு உடம்பாக எதற்காக அமைத்தான்? இந்த பசுக்களை பாசத்திலிருந்து நீக்கி உய்ய வேண்டும் என்ற கருத்தோடு வந்து அமைத்தான். அதற்காக வேதமும் ஆகமும் படைத்து அதன் மூலமாக மண் முதல் சிவம் ஈராக 36 தத்துவங்களை கொடுத்தான். அது திரண்ட கருத்து. அடுத்து நிறைவு பாடல். அது அருள் அல்லது சிவன் என்று அருள் இல்லை, அருள் அன்றி சிவன் இல்லை. ஆகவே இந்த ஒரு உயிருக்கு உடம்பை தருகின்ற போது பெருமான் 2 தாய்களை கொடுக்கின்றான். ஒன்று அருளாகிய நற்றாய், இரண்டாவது துரோண சக்தி ஆகிய அந்த செவிலித்தாய். அந்த செவிலித்தாய் வந்து வளர்த்து இந்த குழந்தையை என்ன செய்கின்றார்? அந்த நற்றாய்க்கு ஒப்படைப்பால். இந்த நற்றாகிய அருள் சக்தி வந்து அதை சிவனிடம் ஒப்படைப்பாள். அப்போது இந்த ஜீவன் வந்து சிவனை சேர்ந்து அவன் கொடுக்கக்கூடிய முக்தி இன்பத்தை அனுபவிக்கும் என்பது திரண்ட கருத்துமா.